அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மயளாய் இஞ்சாகை பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாட்சாத் க்ஷமா கருணயாம் கமலாமிவான்யாம் முதாமனன்ய சரணः சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாமோதர பெருமாளுடைய ஒரு இயற்கையான இன்னொரு காரணமாக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையினுடைய அனுபவம் நடைபெற்று வருகிறது பார்க்கிறோம். ஆண்டாள் முன்னும் எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தி அவனிடத்திலே உனக்கு கைங்கரியம் செய்வதே எனக்கு புருஷார்த்தம் என்று தெரிவித்தாள்னு பார்க்கிறோம். அப்படி அந்த எம்பெருமானை அடையக்கூடிய அந்த ஒரு பயணத்திலே தான் மட்டும் ஒரு சுவையை அனுபவித்தால் போதாதுன்றதுக்காக இறை அனுபவத்திலே அனைவரும் பங்கு கொள்ள வேணும் அப்படின்ற ஒரு ரீதியில 10 பாகவதர்களை உயிர் உணர்த்தி அவர்களை அழைத்து சென்னால்னு பார்க்கிறோம். அதே கிரமத்திலே பார்க்கும்போது இன்னைக்கு 10வது இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பக்கூடியதா இருக்கிறது. இந்த பாசனத்துக்கு ரொம்ப பெரிய பெருமையை தெரிவிக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். திருப்பாவையே இந்த பாட்டு தான் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா அது மட்டும் இல்ல, ஒரு அன்பரடி எடுத்து கேட்டார் இங்கே உபன்யாசத்திலே, சுவாமி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசனங்கள்லாம் அடையாளம் சொல்றார், திருப்பி மறுமொழி சொல்றது மாதிரி எதுவுமே இல்லையே. அதுல உண்மை மூலத்தை பாசுரத்தினுடைய மூலத்துல புள்ளிம் சுலம்பினகான் எடுத்துட்டோமே, ஆனால் உள்ளும் சிலம்பினகான் பட்சிகள்லாம் சப்தம் இட்டது, ஒலித்தது, உபசை ஏற்படுத்தியது சொல்றாங்க. உள்ளரையன் கோயில் வெள்ளவிடி சங்கின் பேரரவம், இது மொத்தம் ஒரு அடையாளம். பேரரவன் கேட்டிலையோன்னு தெரிவிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் இங்க நமக்கு புரியறது அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், பாடசாலைக்கு போகணும்னா அம்மா காலத்தால 7 மணிக்கு எழுப்புறாங்க. அண்ணா ஸ்கூலுக்கு போறதுக்கு நாழி ஆச்சு, 7 மணி ஆச்சு, நீ 8:30 மணிக்கு கிளம்பணும், எழுந்து குளிச்சு கிளம்புறது சரியா இருக்கு, எழுந்துரு அப்படின்றான். குழந்தை பாவம் எழுந்துக்கவில்லை. திருப்பி சொல்றான், அண்ணா 7:15 மணி ஆச்சுன்றான். அப்பவும் எழுந்துக்கல. 7:30 மணிக்கு திருப்பி சொல்றா, 7:30 மணி ஆச்சு, நீ ஏந்துக்கலான்னா உன் தலைமையில தண்ணியை கூட்டு வேண்டாம். இப்ப பார்த்தானா இதெல்லாம் அடையாளம் சொல்றது போல ஒரு மணி காலத்தை உணர்த்துகிறாள். 7 மணி ஆச்சு, 7:15 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சு. அந்த குழந்தை எதுவும் பதிலே சொல்லல. ஆனால் என்ன உணர்ந்து கொள்ள முடியாது நம்மளால? நம்மளுடைய விவேக சக்தியினால நம்ம என்ன உணர்ந்து கொள்றோம்னா, இவ்வளவு காலத்தை உணர்த்தியும் அந்த குழந்தை எழுந்து கொள்ளவில்லை அப்படின்னா மேல மேல அடையாளம் சொல்றாங்க, அந்த குழந்தை எழுந்து கொள்ளவில்லை. அதே போல உள்ளும் சிலம்பினகான்னு சொன்னார்கள், எழுந்துக்கல. வேற ஏதோ மறுமொழிகளை சொன்னார்கள். மறுமொழிகளை சொன்னார்கள்னா அது மூலத்துல இல்லை, திருப்பாவையினுடைய பாசுரத்துல இல்லை. ஆச்சாரியர்கள் மேல அடையாளம் சொல்லக்கூடிய காலத்திலே அதுக்கு என்ன மறுமொழி சொல்லியிருக்க முடியும்ன்றதை ஒரு உத்தேசம் செய்து அந்த வியாக்கியானத்துல காமிச்சிருக்கார்கள். அதை தான் நாம் பார்த்தோம். அப்போ இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய 9 பாசுரங்களாலே எழுப்பப்பட்ட பாகவதர்கள் அனைவரும் எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் அடையாளத்தை சொல்வார்கள், மேல மேல அடையாளத்தை சொல்லிக்கொண்டே போவார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த எல்லை இளங்கிளியன்னு சொல்லக்கூடிய பாசுரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோமே, ஆனால் இவர்கள் ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள், அவர்கள் அதுக்கு மறுமொழி சொல்லுவார்கள். ஒரு உரையாடலை போல இருக்கும். உள்ள இருக்க ஒரு வார்த்தை பேசுறா, வெளியே இருக்க ஒரு வார்த்தை சொல்றா அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் பரஸ்பரமாக ஒரு கலந்துரையாடலை போல இருக்கக்கூடிய இந்த எல்லை இளங்கிளியே. ஏன்னா இதுல உயர்ந்த விஷயத்தை நானே தான் ஆயிடுகான்னு ஒரு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த பாசுரத்தின் மூலமாக.
ஏன் மீதி பாசங்களைப் போல இதை அமைக்கவில்லை, அதே மாதிரி ஆண்டாள் ஏன் கட்டமைக்கவில்லை? இது ஒரு உரையாடலை போல கட்டமைத்திருக்கிறாளே இந்த பாசுரத்தன் பார்க்கக்கூடிய காலத்திலே லட்சணத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய விஷ்ணுடைய அடியார்களாய் இருக்கக்கூடியவர்கள் என்ன லட்சணம் பொருந்தியவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்றத காட்டணும். அப்படின்னா அது அவர்கள் செய்ய வேண்டும், அனுஷ்டானத்தில் காட்ட வேண்டும். நாங்கள் இந்த மாதிரி செய்யறோன்றது அனுஷ்டானத்தில் இல்லை, வந்து பண்ணி காட்ட வேணும், அதை பார்க்க வேண்டும். வேணும் சாதாரணமாக இருந்ததுன்னா உபதேசம் பண்ணதை போல இருக்கும். உபதேசம் பண்றதை காட்டிலும் ஒருத்தர் அதை கடைபிடித்து காட்டினாரு. ஆனால் அது ரொம்ப விசேஷமாச்சு. ஏன்னா ராமன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் சொன்னாலும், ஐயோ சத்தியம் பேசிட்டு உலகத்தில் இருக்க முடியுமா, ரொம்ப கஷ்டமாச்சு என்னாலும். இல்ல சத்தியம் பேசிட்டு இருக்க முடியும் நம்மளால, நான் இருந்து காட்டுகிறேன்னு சொன்னான் ராமன். அவன் 11,000 ஆண்டுகள் இந்த ஜலவரத்தை இருந்து ராஜ்யத்தை ஆண்டவனாய் இருந்தவன் என்ன பண்ணா, கடைசியில ஒரு வார்த்தையா சத்தியம் தவறி பேசியிருப்பான், ஒரு வார்த்தை கூட சத்தியம் தவறி பேசல. அப்போ ஜனங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டார்கள், சத்தியம் பேசுறதுன்றது அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ராமன் பண்ணானே நம்மளால பண்ண முடியாதா, நாமளும் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாமேன்னு சொல்லக்கூடிய அந்த உதாரண புருஷர்களாக இருந்தார்கள்னு காட்டக்கூடியது. அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, அனுஷ்டான பரியந்தமாக இருக்க வேண்டும், எதுவும் செய்து காட்ட வேண்டும், அதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காக உபதேசபரமாக இருப்பதை காட்டும் நடத்தை பரமாக அதை எப்படி நடித்து காட்டினார்கள் சொல்ல முடியாது, உண்மையாகவே வாழ்ந்து காட்டினார்கள்ன்றதை பார்த்தோமே. ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்ப எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறது, எல்லை இடைக்கிடி என்ற பாசுரத்தில் அந்த பாகவத சமிருத்தியை ரொம்ப விரும்பக்கூடியவளாய், அடியவர்களை கண்டால் அப்படியே ரொம்ப ஆனந்திக்கக்கூடியவளாய், இந்த பெரிய கூட்டத்தை காண வேணும்னு நினைக்கிறார். நம்மளும் நினைக்கிறோம் சன்னதிக்கு போகணும்னு நினைத்தோமே, ஆனால் என்ன நினைக்கிறோம், கூட்டம் இல்லாத இருக்குமா சன்னதின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் தவறுன்னு தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த கூட்டத்துல போய் தான் வரணும். அன்பர் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயன் ஆகுது. குலசேகர் பெருமாள் அன்பர் ஈட்டம் கண்டிட கூடுமேல். ஐம்பரமான சேவிக்கக்கூடிய காலத்திலே அந்த பாகவதர்கள் திரளா 100 பேர், நூற்றுக்கணக்கான பேர் இருக்கணும், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கணும். அது சேவிக்கக்கூடிய காலத்துல அதுவே போதுமே, ஐம்பரமான சேவிக்கிறோமோ சேவிக்கிறோம். அந்த அன்பர் ஈட்டங்களை அன்பர்களுடைய கூட்டத்தை கண்டால் அதுவே நமக்கு பேராக விளங்குதுன்னு தெரிவிக்கிறார். அது காணும் நட்பயனாவது. அப்படிப்பட்ட இந்த பாகவதர்களுடைய திரளை ஆசைப்பட்டு இருக்கக்கூடியவளா இருக்கக்கூடிய ஒரு பெண், அப்படிப்பட்ட பெண்ணை எழுப்பக்கூடியதா இருக்கிற பாசுரம்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப கீழ்பாட்டுல சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி சாதாரணமா ஒரு உபதேச பள்ளியில இருந்தது. இந்த பாசுரத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு அனுஷ்டான பரியந்தமாய் எப்படி நடந்து காட்டுகிறார்கள்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு மேல மற்றொரு விஷயம் தெரிவிக்கிறார்கள், திருப்பாவையாவது இப்பாட்டிரேன்னு தெரிவிக்கிறார் வியாக்கியானத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாட்டு தான் திருப்பாவை இல்லையே, திருப்பாவையில 30 பாட்டு இருக்குன்னு இவ்வளவு காலம் சொல்லி வந்தீர்களே, இப்போ திடீர்னு திருப்பாவை அதை இப்பாட்டிரேன்னு மீதி முன்னாடி சொன்னது என்ன, இதுக்கப்புறம் சொல்ல போறதெல்லாம் என்ன திருப்பாவை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனால் என்ன நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், திருப்பாவை பற்பல உயர்ந்த விஷயங்களை வேதத்திலும் வேதாந்தத்திலும் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கும் வந்ததை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது திருப்பாவைன்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல திருப்பாவைக்கு முக்கிய நோக்கம் அப்படி பார்த்தா 2 கருத்துக்கள் தான். ஒண்ணு எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தி அவனிடத்துல போய் கைங்கரியம் பண்ணணும்ன்றது ஒண்ணு அந்த அப்படிப்பட்ட எம்பெருமானை அடையக்கூடிய அந்த விருத்தியிலே அந்த காரியத்திலே தான் மட்டும் போய் எழியக்கூடாது, பாகவதர்களையும் அதில் ஈடுபடுத்த வேணும்னு பல பேரை அழைத்து செல்லக்கூடியது என்று மற்றொரு நோக்கமா இருக்கிறது. அப்போ இந்த பாசுரமான திருப்பாவை அதை இப்பாட்டிரேன்னு சொல்லக்கூடியது பாகவதர்கள் வைஷ்ணவர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கிறது, சீவைஷ்ணவ லட்சணத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ 2 பாசுரங்கள் 2 லட்சணத்தை தெரிவிக்கிறது. பகவத் விஷயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எம்பெருமான இறைவனுடைய விஷயத்திலே பகவானுடைய விஷயத்திலே நாம் எப்படியெல்லாம் இருக்க வேணும் அப்படின்ற சித்தம் சிறுகாலே வந்துன்னை செய்வித்துன்னு சொல்லக்கூடிய 29வது பாசுரத்திலே காட்டுகிறார்கள். பாகவதர்கள் விஷயத்தை அடியவர்கள் விஷயத்திலே மற்றொரு அடியவன் எப்படி இருக்க வேணும், அந்த படியை எல்லாம் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது எல்லை இளங்கிரியன்னு சொல்லக்கூடிய பாசுரம்னு தெரிவிக்கிறார்கள். இந்த பாசுரம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் கீழே உங்கள் பழக்கடை தோட்டத்து வாவில் பாசுரத்தை கடைசியில் என்ன பண்றாங்க, பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய், பங்கை கண்ணானை பாடுன்னு தெரிவித்தார்கள்னு பார்க்கணும். அப்படி பட்டத்து திருமாடியில பாடினா கூட இப்ப எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் அவள் காதலை விட
இவளை எப்படி சம்போதனை பண்ணி விழிக்கிறார்கள்னா இளங்கிளின்னு தெரிவிக்கிறார். இளங்கிளின்ற பெண்ணுடைய காதிலே வீடு பாசுரத்தை உங்கள் புழக்கடை பாசுரத்திலே பங்கையக்கண்ணானை பாடன்னு அவர்கள் பாடினது இவள் காதிலே விழுந்தது. உடனே என்ன பண்றாள், தனக்கு இருக்கக்கூடிய இனிய குரலை எடுத்து அவள் பாடத் தொடங்குகிறாள். அந்த நாமசங்கீர்த்தனத்தை பண்ண தொடங்குகிறாள். அப்படிப்பட்ட அந்த பேச்சு அவள் பாடக்கூடிய அந்த இனிமையை நினைக்கிறார்கள் இவர்கள். பார்த்த உடனே என்ன பண்றப்பா ரொம்ப அழகா பாடுறாளே, இளங்கிளியே இளங்கிளியே ஆரம்பிக்கிறார்கள். இளங்கிளியேன்னு சொல்லலாம்னா ஒருத்தர் சொல்றோம், ஒருத்தர் கண்ணு வந்து கொஞ்சம் நல்லா அழகா இருக்கு அப்படின்னா சொல்லுவோம் தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இளங்கிளியே கிளிய போல நல்லா அழகா பாடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அப்படி சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டால் சில இடங்கள்ல ஆழ்வார்கள் அப்படிதான் பிரயோகம் பண்றாங்க. தாவி வையம் கொண்ட தடந்தாமரை கட்கே குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. எம்பெருமான் மகாபலியுடைய யாகத்தில் வாமனனா போறான். 3 அடி மண்ணை தியானமாக பெறுகிறான். உலகத்தை எல்லாம் அளக்கிறான். அவர்கள் அளக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்றான், அவருடைய திருவடிகளானது மேல் லோகத்தை அளக்கிறது கீழ் லோகத்தை அளக்கிறதுன்னு தான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. அப்படி எம்பெருமானுடைய திருவடிகள் பண்றது தாமரையன்ன திருவடிகள், தாமரை போன்ற திருவடிகள் வந்து அப்ப என்ன சொல்லணும், தாமரை போன்ற திருவடிகள் குவிக்கொள்ளும் காலம் தாவி வையம் கொண்ட தடன் தாமரை போன்ற திருவடிகள் அப்படின்னு சொல்லலாம். தாவி வையம் கொண்ட தடன் தாமரை கட்கை தாமரேன்னு சொல்லலாம். வேற வித்தியாசமே சொல்ல. எப்படி இருக்கணும், சாதாரணமா ஒரு ஓமையம் இருக்கணும், ஒரு ஓமானம் ஒரு ஓமையம் ரெண்டுமே இருக்கணும். அது ரெண்டுமே இல்லாத ஓமானம் ஓமையம் ரெண்டுத்தையுமே அப்படியே சேர்த்து விட்டாருன்னு பார்க்கக்கூடியது. அதே மாதிரி இவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். எல்லைன்னா ரொம்ப ஆச்சரியம் தோற்று கேட்கிறார்கள். எல்லே இளங்கிளியே. ஏன்னா இவ பாடக்கூடிய இனிமையை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, இவர்கள் 9 வீட்டுல எழுப்பிட்டு வராங்க. எழுப்பின உடனே என்ன பண்றாங்க, இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து இனிமையாக பாட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே இவ முடிச்சுட்டு இருக்காளே, ஆனால் நமக்கு ரொம்ப வேலை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாஸ்தவா இந்த இடத்துல அவருக்கு நிறைய வேலை, இந்த வாசல் தான் அவருக்கு நிறைய எழுப்பக்கூடிய வேலை, இந்த இடத்துல ரொம்ப நிறைய வேலை இருக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப பார்த்தோம்னால் இவர்கள் இவளுடைய அந்த குரல் இனிமையை நினைத்தார்கள், இவருடைய திருமண ரோசையை அனுபவித்தார்கள். அதனால சொல்றான் ரொம்ப ஆச்சரியத்தோடு எல்லையே இளங்கிளியே கிளிய போல பாடுறாங்க இவன்னு சொல்லக்கூடியது. உன்னை உணர்த்த வந்தவர்கள் இவள் இளங்கிளியேன்னு அழைத்த உடனே அவன் நினைச்சு பார்க்கறான் உள்ள இருக்க. நம்ம போய் இளங்கிளியேன்னு சொல்றாளே, நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பக்கூடிய காலத்துல என்ன பண்ணான், நானா நாய் நான் உடையாயின்னெல்லாம் வந்து ரொம்ப இதுவா பேசினார்கள். அவளை காட்டிலும் நம்ம கடைசியா எழுப்பப்படக்கூடிய பெண்ணா இருக்கிறோம். நம்ம வந்து அவளை காட்டிலும் தூக்கத்திலே மிக்குள்ளவளா இருக்கிறோம். தமகுண பிராச்சுரியம் நேரிட்டோட இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நம்மளை கண்டிப்பா இளங்கிளியேன்னு அழைக்கிறது, நம்ம சொல்றது வந்து புகழ்ச்சிக்காக இல்லை, நம்மளை தாழ்ச்சிக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்றாங்க. அதுபோல வஞ்ச புகழ்ச்சி அணிகளை சொல்லிட்டா போல இருக்கு, நம்மளை புகழது போல இருக்கு இளங்கிளியேன்னு. ஆனால் அவர் சொல்றது வந்து உண்மையிலே அது புகழ்ச்சி அன்று நம்மளை தாழ்த்துகிறார்கள் இவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவளே நினைக்கிறோம், அவர்கள் அப்படி சொல்றது, இவளே அப்படி நினைக்கிறான். ஏன் அப்படி நினைக்கிறாங்க, அதுக்கு உடனே காரணத்தையும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். எதனால அப்படி நினைக்கிறாள் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்க, இவளை எழுப்ப வேணும் அப்படியே துவண்டு போய் இருக்கிறார்கள். இவள் எப்படி இருக்கா, வீட்டுக்குள்ள சயனித்துக் கொண்டிருக்கிறாள் பார்க்கிறோம். அப்ப என்ன மாசுடை உடம்புடு தலைவரி வாய்ப்புறம் எடுத்தொரு போதுமும் பேசுடை காமதேவா. இவளை எழுப்பக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, மாசுடை உடம்பு ரொம்ப அழுக்கான தேகம். குளிக்கிட்டு போன உடனே போறது கூட வழி மாசுடை உடம்பு தலையெல்லாம் எப்படி இருக்குன்னா கேசவாசங்களும் அந்த சீவி முடிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா என்ன, தலையுவரி வாய்ப்புறங்கள் வாய் நாக்கெல்லாம் உதட்டெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல சிவக்க ஒரு கோவைப்பழம் போல இருக்க வேண்டிய உதடானது எப்படி இருக்குன்னா அப்படியே வெளுத்து போயிருந்த ரத்த சோகம் வந்து அப்படி இருக்கும். அது கூட வாய்ப்புறம் வெளுத்தொரு போதும். இவ்வளவு வெளியில இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும், உனக்காக துவண்டு கிடக்கிறோம், எங்கள் திருமேனியானது அழுக்கா இருக்கு, அது மட்டும் இல்ல எங்கள் தலையெல்லாம் கேசங்கள் எல்லாம் இதுவா இருக்கு, வாயெல்லாம் வெளுத்து போய் இருக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. நிறுத்துறது இந்த இடத்துல நிறுத்துறது. ஆனா உள்ளே இருக்கவன் என்ன நினைக்கிறான்னா,
பார்த்தால் ரொம்ப துவண்டு போய் இருக்கிறோம். உள்ள இருக்கவள் எப்படி இருக்காங்க, நீங்க ரொம்ப பச்சை கிளி போலே பசுக்கு பசுக்குன்னு நல்லா வந்து ரொம்ப உடம்பு நல்லா பூசின முடியாது. கிருஷ்ண சம்சேஷத்தினாலே அப்படியே வந்து நீ ரொம்ப எளிமையா இருக்கிறாய், நல்லா உடம்பெல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோட இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ரொம்ப அழகாக காணப்படுகிறாய்ன்னு சொல்லதா இவளுடைய நினைவாக. அது வெளியில இருக்கவர்கள் அந்த நினைவாக சொல்லது. ரொம்ப இனிமையாக பாடினாள் என்ற நினைவில் பாடணும். அதான் அதை புரிந்துக்கிறதுக்கு வேற விதமா புரிந்துக்கணும். அதனால இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே நம்மள ரொம்ப தாழ்ச்சியா பேசுறாங்க. இவள்கிட்ட நமக்கு பதில் சொல்லக்கூடியது வந்து நினைக்கக்கூடியதா இருக்கு. பேசாத கிடக்கிறாங்க. இன்னும் உறங்குதி இன்னும் உறங்குதியோ எல்லையே இடங்கிய பதிலே சொல்லலையே. இன்னும் உறங்குதியோ நாங்க வரதுக்கு முன்னாடி நீ உறங்கி கொண்டிருந்தாய், வாஸ்தவம் நியாயம், அது கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் நீ எப்படிப்பட்டவளா இருக்கணும், எங்கள் ஆர்த்தி தோன்னு நான் இந்த இடத்துல வந்து கதறுகிறோம், இந்த இடத்துல கூக்குரல் விடுறவன். அதெல்லாம் நீ என்னுடைய துவனி கேட்ட பிறகு, என்னுடைய ஆர்ந்த நாதம் கேட்ட பிறகு நீ பாடி உறங்குதல் தகமான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் உறங்குதி. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய எப்படிப்பட்டவர்கள்னா உறங்குபவள் அல்ல. உண்மையிலே இப்போ பங்கைய கண்ணானை பாடான்னு ஒரு குரல் கேட்டுதான் அந்த சந்தர்ப்பத்திலேருந்து இவன் என்ன பண்றா, எம்பெருமானை நினைத்து நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி கொண்டு அந்த கிருஷ்ணானுபவத்திலே இருக்கக்கூடியவளா என்றால் இந்த பெண்ணு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதை அனுசந்தித்த மாதிரியே கிடைக்கிறாள். அதனால அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லையே இடக்கூடியன்னு சொல்றது மாட்டோம், இன்னும் உறங்குதியன்னு சொல்றது மாட்டோம். அந்த கிருஷ்ணானுபவத்துக்கு ஒரு தடையை போல, ஒரு விரோதியை போல, எதிரியை போல நினைக்கிறார்கள் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால உடனே சொல்லுவாங்க, சில நடையே கொஞ்சம் பொறுமையா பேசக்கூடாதா, எவ்வளவு கடினமா பேசுகிறீர்கள் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படியே வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுற மாதிரி நீங்க பேசுறீங்களேன்னு சொல்லக்கூடியது. ஏன் சில நடையே சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், இல்ல நீ கிடங்கின்னு வந்து தாழ்ச்சி சொன்னீர்கள், இன்னும் உறங்குதியோன்னு சொன்னீர்கள். இன்னும் உறங்குதியோன்னு எப்படி சொல்லிவிட்டோம், மேல பள்ளி கிடத்தியோன்னு வந்து கௌரவமா வந்து சில பெண்களை எழுப்பக்கூடிய காலத்துல என்ன மட்டும் எப்படி எழுப்பி என்ன முறை இன்னும் இருக்கு நீ அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப என்னை ரொம்ப தாழ்ச்சியா தானே நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறா. சில நாளையே கொஞ்சம் பொறுமையா பேசணும், ரொம்ப வெட்டு வெட்டுன்னு பேசுறீங்களே, ரொம்ப கோபமா இருக்கக்கூடியவர்களா பேசுறீங்களே, இது எந்த விதத்திலே நியாயம்னு சொல்லி சில நாளையே அங்கே மீர் போதரை ரொம்ப பொறுமையா கூப்பிட்டு நடக்கும். அங்கே மீர் போதரை வரேன், நான் வரேன், எனக்கு வர தெரியாதான், இவ்வளவு தூரம் நானும் வந்து கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். வரேன், நான் அங்கே மீர் போதரைக்கிட்டேன், நான் வரேன். நான் அங்கே மீர் சொன்ன உடனே வெளியில இருக்கவர்களுக்கு ரொம்ப துணுக்குன்னு மாறி போகுது. உடனே என்ன பண்றாங்க, அங்கே மீர் போதரைன்னு சொன்னோடனே அவர்கள் தெரிவிக்கிறார்கள், மந்தையும் கற்றுக்கின்றோம், ரொம்ப கடினமான முறைகள் பேச தெரிந்தவளாக. மாமா நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்த, எங்களை விட்டு ஒரு க்ஷணம் பிரியாதவளா இருந்தாள். அது மட்டும் இல்ல, பிரியாதவளா இருந்தது மட்டும் இல்ல, எங்களை பிரித்து தரிக்க முடியாதவளா இருந்தாய். அப்படி இருந்தவள் இப்போ என்னுடைய காட்சி, எங்களுடைய பேச்சு எதுவுமே உனக்கு வேண்டாததா போயிடுது, உனக்கு வெறுப்பு விளைவிக்கக்கூடியதா இருக்கிறதை காட்டக்கூடியது. அப்படி நீ வந்து இப்போ சின்னங்கடையை நங்கநீர் போதனைக்குன்னே சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு என்ன பூர்த்தி வந்து விட்டது, என்ன குணபூர்த்தி உனக்கு ஏற்பட்டதுன்னு கேட்கிறார்கள். அதுதான் இதுதான் சொல்லணும். உடனே அவர் சொன்னார், நீங்கள்லாம் என்னுடைய தன்மையை அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். எந்த இடத்துல ஒரு விபரீதமான கருத்தை வச்சுதான் எல்லையை இளங்கிடியன்னு சொன்னீர்கள், இன்னும் முறைகுதியோன்னு சொன்னீர்கள், இப்படிதான் சொல்றீர்கள். நீங்கள் தான் குணபூர்த்தியை உடையவர்கள். அங்கே இருப்போதரு நீங்க வாய் பேசாத இருந்தீங்கன்னா நான் உடனே வரேன் சொல்லக்கூடியதா இருக்கிறோம். அந்த இருப்போதரு நங்கை அப்படின்னு சொன்னா என்ன தெரிவிக்க, குணபூர்த்தியை உடையவள். நம்பினா வந்து ஒரு புருஷனை சொல்லக்கூடிய சப்தம், அதுக்கு சதுஷமான வந்து ஸ்திரீலிங்க சப்தம், அது வந்து நங்கைன்னு சொல்லக்கூடியது. நல்ல குணபூர்த்தியை உடையவளாய் இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். நங்கை மீர் இருப்போதற்கு, நங்கை மீர் இருப்போதற்கு என்ன நினைக்கிறார்கள், நம்மளை எப்படி சொல்லியிருக்கவள் உள்ள இருக்க சொல்லக்கூடியவள் தோழி மீர் போதற்கின்றேன்னு சொல்லிட்டு அந்த தோழியும் எல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணார்கள், இவர்கள் நங்கை மீர் போதற்கின்றேன்னு சொல்லக்கூடியது நம்மளோட மூணாவது மனுஷனை கூப்பிடக்கூடியது போல இருக்கு. அப்போ நமக்கு நட்புக்கு ஒரு வந்து ஒரு இதுவே இல்லை அந்த இடத்துலன்னு சொல்ல முடியாது. நங்கை மீர் போதற்கின்றே இப்படி சொல்லிட்டாலே
இப்படி சொல்றாலே அவருக்கு பயப்பட இது பண்றாங்க, ரொம்ப கோபம் வருது. வல்லையும் கட்டுரைகள் பண்டே எப்பேற்பட்டவள் தெரியுமா? ரொம்ப கடினமான முறைகளை பேச கற்றவள். இப்ப இல்ல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். பண்டே முன்வாயறிதும் எப்படி சொல்ற? சில்லன் நடைமை கடினமா, சில்லன் நடையை நங்கை மீர்னு சொல்றேன், ரொம்ப பொறுமையாக பேசுன்னு சொல்றேன். எங்களை பார்த்து யாரோ வந்து மூணாவது மனுஷனை பார்ப்பது போல பேசிட்டு இந்த மாதிரி கடினமாக பேச கற்றவள் நாங்க ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியும் தெரிவிக்கிறார்கள். உடனே என்ன சொல்றா? மன்றீர்கள் நீங்களே, எங்க பார்த்தா கடினமா ஒரு பேசன்னு சொல்றீங்க. நீங்கள் தான் வாக்கு சாமர்த்தியம் படைத்தவராக, நீங்க தான் வாயாடிகளா இருக்கக்கூடியவர்கள். நான் அப்படி கிடையாது. மன்றீர்கள் நீங்களே, நீங்கள் தான் நல்லா வந்து பேச கற்றவர்களே தவிர நான் எனக்கு ஒன்றும் பேசவே தெரியாதுன்னு சொல்லப்படுவேன். ஆனால் நினைத்து பார்க்கிறார்கள், இவ்வளவு பேர்கள் நமக்காக திரண்டு வந்திருக்கிறார்கள். இத்தனை பேரை அழைத்து கொண்டு அவர்கள் போகக்கூடிய நோக்கமானது கண்ணனை அடைய வேண்டும்ன்றது உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நம்மை எழுப்புவதற்காகத்தானே அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். அவரோட நம்ம போய் இந்த மாதிரி ஒரு விவாதம் பண்ண வேண்டுமா? ரொம்ப அழகான முடிவு. பல இடங்களை நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து சொசைட்டியில நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்துல. ஏன்னா பல சமயம் நம்ம கோபம் வருது. கோபமா இருக்கக்கூடிய காலத்துல என்ன பேசணும்னு நமக்கு தெரியுது. அப்புறம் பல சமயம் வெளியில பார்த்தா சில சமயம் என்ன பண்றோம், அது தெரிந்து கொள்கிறோம், தப்பா பேசிக்கொண்டு. பல சமயங்கள் நம்ம தெரிந்து கொள்வதே இல்லை. அதான் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி தெரிந்து கொள்ளலன்னா என்ன ஆகுன்னா, அதை நம்ம இன்னும் தகாத வழியிலே தான் நம்மளை ஈடுபடுத்தக்கூடாது. அப்ப சொல்ற நானே தான் வல்லியர்கள் நீங்களே சொல்ல, நீங்க தான் நல்லா வாய் பேசக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்கள்னு சொன்னவள் என்ன பண்றாங்க, தன்னுடைய வந்து அப்படியே நிலையை மாற்றிக் கொள்கிறாள். தன்னுடைய இதை நினைச்சு பார்க்கிறாள். ஐயோ, நம்ம ஒரு கிருஷ்ணானுபவத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் இவர்கள். இவருடைய கலப்பு தான் இந்த பாகவத சம்ஸ்லேஷம் தான் இவர்களுடன் சேர்வது தான் நமக்கு ஒரு பெரிய புருஷார்த்தமா இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இவர்களிடத்திலே நாம் விவாதப்பட நேர்கிறது. நானே தான் முதல்ல சொல்றான். என்ன சொல்றான்? அது வன்னியர்கள் நீங்களே சொல்லக்கூடிய காலத்தில் நீங்கள் என்ன பண்றீர்கள்? எல்லா குற்றங்களையும் நீங்க பண்ணிடுறீர்கள். விளக்கடியன்னு சொன்னீர்கள், இன்னும் முறங்குதியோன்னு சொன்னீர்கள். இப்ப போதாததற்கு வல்லியர்கள் வல்லையும் கட்டுரைகள்னு சொன்னீர்கள். உங்களுடைய நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு என்ன பண்றாரு? குற்றத்தை எல்லாம் என் தலைமையிலே ஏறிட்டு விடுகிறீர்கள். நீங்கள் தான் வந்து சாமர்த்தியம் படைத்தவன், நல்ல கடினமான சொற்களை பேசுவதற்கு சாமர்த்தியம் படைத்தவனாக இருக்கிறீர்கள். ஆனால் நான் எப்படி இருக்கேன்? அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய காலத்திலே வல்லியர்கள் நீங்களே வல்லையும் கட்டுரைகள் என்ன சொல்லிட்டீங்களே என்ன சொன்னவள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சம் என்பதை உணர்ந்து பார்க்கிறாள். அப்ப காட்டக்கூடியது என்னன்னா, ஒரு வைஷ்ணவன் ஒரு பாகவதனானவன் என்ன பண்ணான், எம்பெருமானுக்கு ஆட்பட்டவனாக இருக்கக்கூடியவன் மற்றொரு பாகவதன் திறத்திலே குற்றத்தை சாட்டினால், ஒரு குற்றத்தை வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அவன் குற்றமற்றவனாய் இருந்தாலும் என்ன பண்ணுவான்னா, அந்த சொன்னவருடைய கௌரவியம் அவருடைய மரியாதையை நினைத்து பார்க்கிறான். அதான் என்ன பண்றான், இந்த குற்றத்தை மறுமொழி என்று ஒப்புக்கொள்கிறான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் புராணாதிகளில் காட்டப்பட்ட விஷயம் இருக்கிறது. வல்லியர்கள் நீங்களே மறுத்து பேசுவது என்ன நினைக்கிறான்? அசக்கியாபச்சாரம், சகிக்க முடியாத ஒரு அபச்சாரம். சில பேர் பார்க்கக்கூடிய காலத்தில் எந்த விதமான குற்றமும் பண்ண மாட்டாங்க. பார்க்கக்கூடிய காலத்தில் எனக்கு ஏதோ அவர் பார்த்தா கோபம் வரும். அது வேற ஒண்ணுமே அசக்கியாபச்சாரம், சகிக்க முடியாத அபச்சாரம். அவர் எந்த குற்றமும் பண்ணாத இருந்து நமக்கு ஏன் கோபம் வரணும்? அதுபோல இவர் நினைக்கிற இடத்துல வல்லியர்களை நீங்களே நம்ம மறுத்து பேசுறோமே, அதுக்கு நமக்கு இந்த கோபம் வரத்துக்கு காரணமில்லாத கோபம் ஆயிடுச்சு. அவருக்கு அந்த மாதிரி தப்பு எதுவும் புரியவில்லையே சொல்லக்கூடியது அசக்கியாபச்சாரம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறார்கள். இப்படிப்பட்ட அனுஷ்டானம் ஒருத்தர் நான் தப்பு பண்ணல, இது தப்பு பண்ணேன்னு சொல்றாங்க. சொன்னவருடைய கௌரவத்தை நினைத்து நான் தப்பு பண்ணேன்னு கூட நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறானே, அது எப்பேற்பட்ட அனுஷ்டானம் யாருக்கு வரும்? பெரிய பண்டிதரா சர்வக்கினா எல்லாம் அறிந்தவராக இருந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான லட்சம் நூல்களை வாசித்திருக்கிறார். அந்த நூல்களை சொல்லக்கூடிய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட அனுஷ்டானம் நானே தான் ஆயிடுன்னு சொல்லக்கூடியது வருமா அப்படின்னு கேட்டால் வருவது ரொம்ப கடினம்னு தெரிவிக்கிறார்கள். அவ என்ன பண்றாரு, இப்படி இவர்கள் சொன்ன வந்து ஒரு இதை வந்து தன் தலையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்ற பெண்ணுன்னு சொல்ல முடியாது. வல்லை கட்டுரைகள் பண்டே வல்லியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க. வல்லியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்கன்னு சொல்ல முடியாது. நானே தான் ஆயிடுங்கன்னு தெரிவிக்கிறார். நானே குற்றம் செய்தவனாக இருந்துட்டு போகிறேன். உலகத்திலே குற்றம் செய்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா 2-3 விதமா பிடிக்கும். முதல்ல என்ன பண்ணுவார், குற்றத்தை செய்து விடுவார்.
குற்றத்தை நீ செய்துட்டியான்னு கேட்டா நான் பண்ணவே இல்லை, என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டான். மொத்த வகுப்புல இருக்கக்கூடிய என்ன பண்ணுவார், நான் முதல்ல குத்தம் செய்யலான்னு சொல்லுவார். இல்ல நீ தான் குத்தம் செய்ததுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் என்ன பண்ணுவார், சரின்னு ஒத்துட்டுருவார். சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் குற்றங்களை செய்வார்கள், இல்ல நீ செய்தது குற்றம்னு அறிந்து கொண்டார்களே, ஆனால் என்ன பண்ணுவார், அதுக்கு அந்த தவறு நான் தவறா பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுதான் இனிமேட்டு அப்படி பண்ணாத இருக்கான்னு சொல்லக்கூடியவர்கள். 4வது அதிகாரி எப்படிப்பட்டவன்னா, அவன் குற்றம் பண்ணாதவனா இருப்பான், ஒரு அடியவன் ஒரு தலையிலே குற்றத்தை ஏற்றுவான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த மரியாதை நிமித்தமா அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த வைணவருடைய வாக்கு பொய்யாகாதுன்றதுக்காக என்ன பண்ணானோ அதை தன் தலையிலே அந்த வழியை தானே ஏற்றுக்கொள்கிறான், நானே எத்தவன் ஆயிடுகள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள் என்பார். அப்ப இப்படி 3-4 விதமான அதிகாரிகள் இந்த இடத்துல இருக்கிறார். படையனே உபன்யாசம் பண்ணவர வரக்கூடிய காலத்துல என்ன பண்றேன், ஒரு நைத்தியான சந்தானம் பாவிக்கிறதுக்காக என்ன சொல்றேன், முதல்ல ரொம்ப ஒண்ணு வாசிச்சோம் இல்லை சுவாமி, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சொல்லுவேனே தவிர ரொம்ப பெரிய வாசிச்சவனா கிடையாது, சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிறைய தப்புலாம் கூட இருக்கும், அதெல்லாம் நீங்கள்லாம் வந்து கணிசிக்க கூடாது, எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு 2-3 வார்த்தை பேசுறேன். நான் உபன்யாசம் முடிச்ச உடனே ஒருத்தர் எழுந்து, சுவாமி இது சொன்ன வார்த்தை அத்தனையும் உண்மை, இது சொன்னது ஒரு வார்த்தை கூட அர்த்தமே இல்லை, எல்லாம் அசம்பந்தமான பேச்சு, உலர் உடனே கொண்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் எப்படி இருக்கணும்னா, என்ன போய் இப்படி சொன்னியா நீ அப்படின்னு நான் கேட்டேன்னா என்னோட லட்சணம் கிடையாது. அதே அவர் இடத்துல வந்து நீ சொன்னானே தான் சொன்னேன் சுவாமி, நான் சொன்னதே நீ அக்னாலேஜ் பண்ணிருக்கேன், ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் அந்த லட்சணம் அவரிடத்தை பரிபூர்ணமாக இருக்கிறது சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட லட்சணம் எந்த இடத்திலே காண கிடைக்கிறதுன்னா பரதனிடத்திலே காண கிடைக்கிறது. ராமாயணத்திலிருந்து விருது எடுக்கிறார். ராமன் என்ன பண்ணான், நடப்பனுடைய ஒரு கட்டளையின் பேரிலே வனவாசத்துக்கு போனான்னு பார்க்கிறோம். அப்படி போகக்கூடியவன் என்ன பண்றான், அன்னத்தில் கிளம்பி போயிட்டான். அவன் வந்து பரதன்னு சொல்லக்கூடியவன் அவன் ஏதோ ஒரு காலத்திலே ராமன் கிளம்பி போனான், லக்ஷ்மணன் தசரதன் மாண்டு போனான். அதற்கு பிறகு அந்த அயோத்திக்கு வரான், தன்னுடைய மாமன் விஜயாதித்த வீட்டுல இருக்கக்கூடியவனா இருக்கான். அவன் திரும்பி வரான். அந்த சமயத்துல திரும்பி வந்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தால் யோஜனை பற்றி பார்க்கிறான். தசரதனுடைய ஈமச்சடங்கெல்லாம் முடிஞ்சு கொடுத்து இருக்கு, ராஜ்யத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ நினைச்சு பார்க்கறான், ராமன் வனவத்துக்கு சென்னாலே இது யாரோட தோஷம் இதுன்னு நினைச்சு பார்க்கறான். நினைச்சு பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், சில பேர் அந்த இருக்கக்கூடிய காவலாளிகள்னா அந்த மந்தரைன்னு சொல்லக்கூடிய கூனியை பிடிச்சு கொண்டு சத்ருகன் இடத்துல கொண்டு விட்டாங்க. சத்ருகன் இடத்துல கொண்டு விட்ட உடனே என்ன பண்றான், சத்ருகன் அவள் அடிக்க போறான். அந்த நைய புடைகள் இவ்வளவு தானே இந்த ராமன் காட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு பரதன் எடுத்து பண்றான். பரதன் உடனே சொன்னா இல்ல இல்ல அவள் அடிக்காத, அவள் தான் தப்பு பண்ணான், அவளை அடிக்காத, ஏன்னா ஸ்திரீயை இம்சை பண்ணா ராமனுக்கு பிடிக்காது. அப்ப கூட என்ன நினைக்கலாம், தனக்கு இப்படி ஒரு கட்டம் நேர்ந்ததேன்னு நினைக்கலாம். ஸ்திரீ இம்சை பண்ணா ராமன் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார், ராமனிடத்துல நம்ம வந்து கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்றது ரொம்ப தீர்மானமா இருக்கக்கூடியது. அதனால ஸ்திரீ இம்சை பண்ணாதே நீன்னு சொல்லக்கூடியது. இவளாலதான் வந்து எல்லாம் கேடு விளைந்தது, வாஸ்தவம் தான். அதனால வந்து இவளை என்ன பண்றது, முன்னப்படால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனால் நினைச்சு பார்க்கிறாங்க கூலி அவையால அவங்க இந்த வீட்டுல வேலை பண்றதுக்கு வந்தபடி இந்த அரண்மனையிலே. ஆனால் அவ வந்து கைகேயி இடத்துல சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்லிருக்கோம், ராமனின் பிள்ளையை போலே. ஆனால் நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணாங்க, பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணா என்ன, யாருக்கு பண்ணாலும் இது வந்து சரியான இது தானே, சரியான முடிவு தானே காட்டக்கூடியதா இருக்கணும். அப்படிதான் அவன் வந்து சொல்லியிருக்கணும் கூனி கிட்ட, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் கேட்கலையே. அதனால குற்றம் புரிந்தவள் வந்து கைகேயி தான் சொல்லிட்டான். சரி திரும்ப நினைச்சு பார்க்கிறான், கைகேயி சொன்னது கூட தப்பு இல்லை போல இருக்கு. ஏன்னா எல்லா அம்மாக்களும் என்ன நினைப்பா, தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஒரு ஆஸ்தி சேரணும், ஒரு பெருமை சேரணும் நினைப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல பரதனுக்கு ராஜ்யம் போகணும்னு நினைச்சது ஒன்றும் தப்பு இல்லை, அம்மா பண்ணது தப்பு இல்லை. ஆனால் சத்தியவாதின்னு பேர் வாங்கினவா இருக்கக்கூடிய இந்த தசரதன் ஆனவன் இந்த ராஜ்யத்தை கொடுத்தானே, அவன் பண்ணது தான் தப்பு எடுத்து தெரியும். அதுக்கு தசரதன் பண்ணது எப்படி தப்பாகும் அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு காலத்துல 2 வரங்கள் கொடுத்தான் கைகேயி. கொடுத்த வரங்கள் இதுதான், இது கொடுக்கறதுக்குன்னு அது பலனாக, இந்த வரத்துக்கு பலன் என்னன்றது அப்பவும் சொல்லல. ஆனால் ராமனுக்கு பல பேர் அறிய அந்த சபையிலே வந்து அவனுக்கு வாக்தானம் பண்றான், உனக்கு நான் ராஜ்யாபிஷேகம் பண்றேன்னு வாக்தானம் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடியவர் என்ன பண்ணிருக்கணும், இந்த ராஜ்யத்தை ராமனிடத்திலே ஒப்புவிச்சிருக்க வேண்டும். கைகேயி கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், உனக்கு கொடுத்த 2 வரம் ஏதோ காலத்துல கொடுத்தது, இந்த பலனை உத்தேசம் பண்ணி அந்த ராஜ்யத்தை அந்த பலன் கொடுத்ததுன்னு சொல்லல. ஆனால் ராமனுக்கு நான் கொடுத்தது உனக்கு ராஜ்யாபிஷேகம் பண்றேன்னு பொதுவாக நான் சொல்லல, குறிப்பிட்ட பலனை உனக்கு சொல்லி இருக்கிறேன். அதனால நான் அதுல இருந்து மீற முடியாது, உனக்கு ராஜ்யம் உனக்கு வந்து ராமனை நான் வந்து
மனத்துக்கு அனுப்ப முடியாது, ராஜ்யாபிஷேகம் அவனுக்கு பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்க வேண்டியும். அது சொல்லாது போனா அப்போ தசரதன் தான் குற்றவாளின்னு அடுத்தது தெரிவிக்கிறாள். தசரதன் தான் குற்றவாளியா நினைக்கக்கூடிய காலத்திலே பரதன் சொன்னார் ராமன் தான் குற்றவாளி. ராமன் எப்படி குற்றவாளி ஆவான் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே தசரதன் தான் ஏதோ வந்து ஒரு சத்தியவாதின்னு ஒரு பேர் தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக என்ன சொன்னான், இல்ல இல்ல வந்து ராமனை வனத்துக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னான். அப்போ ராமன் என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் கிடையாது தந்தையாரே, நீ என்ன பண்ணீர், எனக்கு பலரறிய எனக்கு சபையில வந்து ராஜ்யத்தை அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லக்கூடியவராய் இருந்தவர் நீர். அப்படி சொன்னவர் நீர் இப்போ உங்களுடைய வாக்குலேருந்து நீர் போலாமா, நீர் சத்தியவாதித்தனத்திலே நீர் கீழே இறங்குகிறேன், எனக்கு கண்டிப்பா அந்த ராஜ்யத்தை கொடுத்தே ஆணும்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாங்க. தசரதன் என்ன பண்ணிருக்க முடியும், ராஜ்யத்தை கொடுத்திருப்பானோ. அப்படி பண்ணாத போனவன் ராமன் தான் குற்றவாளி. அதுக்கு மேல நினைச்சு பார்க்கணும், ராமனும் குற்றவாளி என்ன, அப்ப யார் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளி. நான் வந்து இந்த பூமியில பிறந்தேன், தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தேன், அதனால தானே இவ்வளவு அனர்த்தங்களும் இதுக்கு ஏற்பட்டது. ராமன் காட்டுக்கு போவதும் தசரதன் மாண்டு போவதற்கும் எல்லாத்துக்கும் காரண ஹேத்துவாய் இருக்கிறது, காரணமாய் இருக்கக்கூடியது என்னுடைய பிறப்பு தான், இந்த இடத்திலே என்னுடைய பாபம் தான், என்னுடைய பாபம் தான் இவை அனைத்துக்கும் காரணம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். நமந்தராயாக நச்சமாதுரஸ்ய, நமந்தராயா கூலி கிடையாது. இந்த தப்பெல்லாம் இந்த பாபத்துக்கு இதுக்கெல்லாம் தோஷத்துக்கெல்லாம் காரணம் கூலி கிடையாது. நச்சமாதுரஸ்ய, என்னுடைய மாதாவான கைகை இந்த தோஷத்துக்கெல்லாம் காரணம். ராஜாவுடைய குற்றம், தசரத மகாராஜனுக்கு தோஷமும் கிடையாது. நச்சராகவஸ்ய, ராமனுடைய குற்றமும் கிடையாது. அப்ப எது யாருடைய குற்றம், என்னுடைய பாவம் தான். அதனாலதான் என்னாச்சு, ராமன் காட்டுக்கு போகும்படியாக ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியதாக காட்டுகிறார்கள். நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய பரமாச்சாரியர் வீடு 36,000 கோடின்னு திருவாய்மொழிக்கு வியாக்கியான கிரந்தம் இருக்கிறதே ரொம்ப சிறந்த வியாக்கியான கிரந்தம் வந்தான்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியான கிரந்தங்கள் உண்டு. ஆனால் அந்த 5 வியாக்கியானமும் சீரியலா இருக்கக்கூடியது நம்பிள்ளையோட ஈடு 36,000 கோடி. அந்த நம்பிள்ளை ரொம்ப பிரఖ్యాத வித்வான், ரொம்ப பிரசித்த வித்வான ஸ்ரீரங்கத்திலே காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த விபீஷன் சன்னதியில பெருமாள் ஏற்ற இருப்பாங்க. அந்த விபீஷன் சன்னதி இருக்கும், சேனமல்லியார் சன்னதி. இந்த வந்த உடனே அந்த கடத்தை சுத்திட்டு வருவது பெருமாள். அது வரக்கூடியது ஒரு 4 கால் மண்டபம் வரும். பெருமாளுடைய திருவடியை அந்த பக்கம் 4 கால் மண்டபம் வரும். அந்த 4 கால் மண்டபம் பார்த்தா ஒரு குரல் மாதிரி ஒரு இது பார்த்தா இது ஒரு சாயமா இருக்கும். அந்த நம்பிள்ளை போடுன்னு நம்பிள்ளை அந்த இடத்துல இருந்துதான் காலக்ஷேபங்கள் செய்வான்னு சொல்லக்கூடிய நம்பிள்ளையுடைய காலக்ஷேப போட்டியை சொல்லக்கூடிய காலத்திலே நம்பெருமாள் போட்டியோ நம்பிள்ளை போட்டியோன்னு சொல்லக்கூடிய இருக்கும். பெருமாள் செய்வதற்கு 1000 பேர் வந்தாங்கன்னா நம்பிள்ளை போட்டியிலே அன்வயிப்பதற்கு அதை காட்டும் அதிகமான ஜனங்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட என்ன சொல்றது, பெரிய வாக்கி சிறந்த பண்டிதமாக இருந்தவர் நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நம்பிள்ளை வாழ்ந்த அதே சந்தர்ப்பத்திலே முதலையாண்டாருடைய திருவம்சத்திலே அவதரித்தவர் கந்தாடை தோழப்பன்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி. அவர் அந்த சன்னதியில நிர்வாகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். அவரும் அந்த ஞானம் அந்த குலத்திலே பிறந்தவர், பாதுல வழி தோற்றமாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றார், ஒரு சமயத்தை நம்பிள்ளை இடத்துல கொஞ்சம் அவருக்கு ஒரு ஜிகுப்சை ஏற்படும். நம்மளதான் படிச்சிருக்கோம், நம்மளதான் வித்வானா இருக்கும், இவரிடத்துல எல்லாரும் போய் இப்படி விடுகிறார்களேன்னு ஒரு இது தோன்றது. அதன் காரணமாக என்ன பண்றாரு, ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ பெருமான மங்களாசாசனம் பண்ணான்னு நம்பிள்ளை வரக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன பண்றாரு, கொஞ்சம் கடுமையான 2 வார்த்தைகள் பேச சொல்றாரு. அது பேசுனது மட்டும் இல்லை, என்ன பண்றாரு, அந்த இல்லத்துக்கு போயிட்டு தன் மனைவி இடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க அந்த நம்பிள்ளை வந்திருந்த அவரை கொஞ்சம் நல்லா பேசிட்டு கடுமையா பேசிட்டு தான் செய்த குற்றத்தினுடைய ஒரு இதை தெரியாம சொல்லிட்டான். அந்த அம்மா நல்ல விவேகி. உடனே சொன்னாங்க, இல்ல நீர் ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்டு வந்து அதுக்கு வந்து இந்த இடத்துல கொண்டாட்டம் வேற கொண்டாடுகிறேன், எவ்வளவு பெரிய தப்பு இது. நம்பிள்ளைய போய் வந்து பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய ஒரு நம்பிள்ளை, உலகத்துக்கெல்லாம் ஒரு உயிராக இருக்கக்கூடிய அவரை போய் இந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்றாரு, இது எவ்வளவு பெரிய தப்பு, இது பேர்பட்ட குற்றம், இது பாகவத அபச்சாரம் இது. அதனால இனிமேட்டு நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, உங்களுடைய பாவத்திலே பங்கு கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. ஏதோ விதிவசாத்து என்னுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள், அதனால உங்க பதியாக நினைத்து உங்களுக்கு கைங்கரியம் செய்வேனே தவிர மற்றபடி வேற எந்த விதமான சம்பந்தமும் நமக்குள்ளே கிடையாது இனிமேட்டு சொல்லணும். உடனே அவர் சொல்றார், புரிஞ்சுட்டார். உடனே தன் தப்பை தான் புரிந்து கொண்டார். அந்த குழப்பம் உடனே தெரிவிக்கிறார், ஏன் ஐயோ என்ன பண்ணணும்னு சொல்றேன், இப்போ வேற என்ன பண்ணணும், செய்த தப்பை இங்க எந்த இடத்துல தப்பை செய்தோ அந்த இடத்துல போய் வந்து பாவத்தை கழுவி வேணும். ஆனால் நம்பிள்ளை இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு வாரம். சரி ஆகட்டும்,
அப்படின்னு சொல்லி இவர் கலந்து பார்க்கிறார். இதே சமயத்துல நம்பிள்ளையானவர் தன்னுடைய கந்தாடை கவர்மெண்ட் கொஞ்சம் கடினமா பேசணும்னு அதை நினைச்சுட்டே போறாரு. நம்ம இவர்கிட்ட என்ன இவரிடத்துல தப்பா நடந்துருக்கோம் எனக்கு புரியலையே, அவர் நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி கடினமா பேசுறோம்னா நம்ம கண்டிப்பா எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். அதனால என்ன பண்ணும், எப்படியாவது போய் அவர் திருவடி வாரங்களுக்கு போய் மன்னிப்பை கேட்டு வரணும்னு நம்ம நம்பிள்ளை இந்த கந்தாடை தோழர்களோட வீட்டு திண்ணையில கொடுத்துருக்கோம். பொழுது சாஞ்சி போச்சு, இருட்டாய் போச்சு. கந்தாடை தோழர்கள் நம்பிள்ளையோட திருமாளிகைக்கு போகணும்னு கிளம்பி வாச கதவை திறக்கக்கூடிய காலத்துல நம்பிள்ளை திண்ணையில படுத்துட்டு இருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் பார்க்கிறாரு, யாருன்னு கேட்கறேன். இருட்டுல யாருன்னு தெரியல, யாரும் கேட்கறது. அடியேன் திருக்கல்விதாசர் நம்பிள்ளை, நான் தான். உடனே அவர் என்ன நினைச்சுக்கிறார், சரி இப்ப கூட நம்பிள்ளை நம்மோட சண்டை போடுறது தான் வந்திருக்காரு போல இருக்கு. அவர் நினைச்சு நான் சொல்றாரு, ஏன் காரணத்தாலும் நம்ம கடினமா பேசிட்டேன்னு என்னோட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க, வாக்குவாதம் பண்றதுக்கு வந்திருக்காரு. உடனே வேறத்த மரப்போதே சாய்ந்தார் நம்பிள்ளை. ஐயோ அவர் கூட நான் நினைக்கணும், இப்பேற்பட்ட வம்சீயர் வாதுல போல வழி தோன்ற முதலியாண்டா அவருடைய வம்சத்திலே வந்தவர், எம்பெருமானுடைய சாட்சாத் சீடராக இருந்தவர் முதலியாண்டார், அவருடைய வம்சத்திலே தோன்றினவர். இவ்விடத்துல நான் ஏதோ அபச்சாரம் பண்றேன், அதனாலதான் நீ ரெண்டு வார்த்தை நம்மிடத்துல கடினமாக பேசுறேன். அப்படி என்ன அபச்சாரம் பண்றேன்னு தெரியல, என்னை மன்னிக்க விடணும், மன்னிக்க வேணும். உடனே அப்படியே கந்தாளை தோழருக்கு அப்படியே தூக்கிலாரி போட்டு, தப்பா பண்ணதுன்னா நாம் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நம்மிடத்திலே இவர் அபராத க்ஷாமனை கேட்டுக் கொள்கிறார்கள். அப்படியே கலங்கி போனார். சுவாமி, நான் பண்ண தப்புக்கு நீர் மன்னிப்பு கேட்கிறேன், நீர் எப்படிப்பட்டவரை, எப்பேற்பட்டவரை உங்க போல ஒரு ஆள் இந்த உலகத்திலே பார்க்க முடியுமா? இந்த காலம் நான் என்ன நினைச்சிருந்தேன், ஏதோ ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு கலக்ஷேபம் சொல்லக்கூடிய அதிகாரி தான் நினைச்சிருந்தேன். அப்படி இல்லை, நீர் லோகாச்சாரி, இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ஒரு துண்ணு புகழ் கந்தாடை தோழப்பர் துன்முகப்பால் என்ன உலகாரியனோ என் முறைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கும். இவ்வுலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய நம்பிள்ளை லோகாச்சாரியனே பேர். பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை கூங்கி விலகாமன் என்னதென்னும் அப்படி நம்பிள்ளை லோகாச்சாரியர் உலகத்துக்கெல்லாம் குருவாய் இருக்கக்கூடிய ஒன்று பேர் படைத்ததாய் இருக்கக்கூடியதுன்னு பார்க்கிறது. காட்கூடிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட நானே தாய்நாடுகள்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அனுஷ்டான பரியந்தமா இருக்குது நம்ம ஆச்சாரியர்கள் தரத்தில். பரதம் இவர்கள்லாம் அந்த உதாரணம், அவர்கள்லாம் ஆதர்ஷ புருஷர்கள். நமக்கெல்லாம் அவர்களை பார்த்துதான் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அனையதான் ஆயுடுக அது மேல இருக்கிறான். அனைதான் ஆயுடுக சொல்லிட்டு அணி சரி, அவன் உடனே கேட்கிறான், சரி நான் தான் குற்றம் பண்ணிட்டேன்னு இப்போ எதுவாய் கொடுத்து குற்றத்தை என் தலைவினை ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப நான் மேல என்ன பண்ணணும், இல்லை நீ போதாய், நான் செய்ய வேண்டியதுன்னா இல்லை நீ போதாய், உடனே விரைத்து நீ இடத்துல வர வேண்டும். காலத்தை கொஞ்சம் கூட விளம்பரம் பண்ணாது, நமக்கு ரொம்ப காலம் கிடையாது எம்பெருமானை அடைவதற்கு. கால விளம்பரம் பண்ணாத நீ இடத்துல இந்த திரளிலே சேர வேண்டும் தெரிவிக்கிறாள். இல்லை நீ போதாய், நான் உடனே கிளம்பி வரேன்னு சொன்னேன். சொன்னவள் எப்படி பண்ணாள் அப்படின்னு கேட்டா, அந்த திரளிலே புகவில்லை எவள்னு சொல்ல போயிருக்கு. அப்படியே இருக்க தன் வீட்டுக்குள்ளே எப்படி வந்தாலும் இவன் வரக்கூடிய காலத்துல எப்படி கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருந்தாலும் அதே போல இருக்கக்கூடியதா இருக்கிறது. எல்லாம் வெளியில வந்தோம்னா நினைக்கிறான், எப்படி கொலை நீ போதாய் நம்ம கூட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும், அரைக்குலையே தலைக்குலையே ஓடி வந்திருக்க வேண்டாமா? அப்படிலாம் வரலையே, இப்படியே இருக்காது. காரணம் என்னன்னு, நம்ம இவ்வளவு பாடுபடுகிறோம், ஆனால் அவள் கொஞ்சம் கூட கவலையத்து உள்ளே இருக்கிறார்களே, ரொம்ப விதித்துக் கொள்கிறார்கள். கொலை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, உனக்கென்ன வேறுடைய. இந்த 5 லட்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த திரள்ல பார்த்தவன் எத்தனை பேர் இருக்காங்க? 5 லட்சம் குடிப்பெண்கள் இருக்கார்கள்னு பார்க்கிறோம். 5 லட்சம் குடிப்பெண்கள் இருக்கக்கூடிய காலத்துல எங்களோட கூடாம இருக்கிறாயே, அப்படி கூடாம இருக்கிறதுக்கு உனக்கு என்ன ஏதாவது தனியான ஒரு அதிசயம் என்ன, அதிசயமா உனக்கு என்ன உண்டு என்று இவர்கள் உனக்கென்ன வேறுடைய. சுப்பிரமணிய பட்டர்னு உத்தரதான் ஒரு ஐதீகத்தை காட்டுவார். சுப்பிரமணிய பட்டர்னு சொல்லக்கூடியவர் அடியவர்கள் தரத்துல ரொம்ப ஒரு ராஜாவுடைய மந்திரிய அரசாங்கத்துல இருக்காரு. என்ன பண்றதுன்னா, நல்ல வைஷ்ணவர்கள் இடத்துல பாரதர்கள் இடத்துல ரொம்ப அபிமானம் மிக்கவராயிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது, ஒரு அக்ரஹாரத்திலயும் இன்னொரு இடத்துலயும் ஏதோ ஒரு சண்டை ஒண்ணு விளையிறது. இப்போ ராஜா என்ன சொல்றான், ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி வைஷ்ணவ அக்ரஹாரத்திலயும் இன்னொரு இடத்துல ஏதோ சண்டை நடக்கிறது, அந்த கிளர்ச்சி நீர் தான் போய் சரி பண்ணணும், மத்தியஸ்தமா இருந்து சரி பண்ணணும், யார் பக்கத்துலயும் நீங்க இருக்கக்கூடாது. உடனே அவர் சொன்னா, ராஜா விட என்ன வெக்காதீங்க, என்ன அந்த பதவியில வைக்காதீங்களோ, என்னால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல வைஷ்ணவர்களை விட்டு விலகி இருக்கின்றது எனக்கு எந்த காலத்தையும் புகக்கக்கூடியதாய் ஒப்புக்கொள்ளக்கூடியதாய் அன்றுன்னு தெரிவித்தார்.
இப்ப காட்ட வந்த விஷயம் என்னன்னா, எப்பவும் அந்த வைஷ்ணவர்கள் திரளிலே அண்டி இருக்க வேணும்னு சொல்ல முடியாது. புறத்தாழ்வான் ராமானுஜருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. கபிகண்ட சோழன் மகாராஜன் என்ன பண்றான், தன்னுடைய சபையில எல்லாரையும் கூட்டு, எல்லா வைஷ்ணவ பண்டிதர்களையும் கூட்டு சிவான் பரதரம் நாஸ்தி சிவன்தான் பரம்பொருள்னு எழுதி கொடுக்கணும்னு தெரிவிக்கிறான். அப்படிப்பட்ட சபையிலே போய் கூறத்தாழ்வான் என்ன பண்றாரு, இல்ல இல்ல துரோணமஸ்தி ததப்பரம்னு வந்து எபெருமான் நாராயணனே பரம்பொருள்னு ஸ்தாபனம் பண்றாரு. அதனால கோபப்பட்டு கூறத்தாழ்வானுடைய கண்களை இழக்கிறார். இந்த தர்சனத்துக்காக எபெருமானார் தர்சனத்துக்காக தர்சனத்தை இழந்தவர் கூறத்தாழ்வான். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் என்ன பண்றாரு, சுவாமி ராமானுஜன் இங்க இருந்தா நம்மளுடைய வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சிஷ்யர்களா என்ன பண்றா, அவர் அழைத்து கொண்டு மேல்நாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் கூறத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்திலே இருந்துட்டு வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு நாள் சரி நம்ம தான் பெருமாளை சேவிக்க முடியலாம்னா எபெருமான் வந்து கடாட்சம் மீது படுமேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஸ்ரீரங்கத்து சன்னதிகள் மங்களாசாரத்துக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போகக்கூடிய காலத்திலே பெரிய பெரிய பலகையை எழுதி வச்சிருக்காங்க இடத்துல, ராமானுஜ அடிகாரர்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால இவர் ஒண்ணு கண்ணு தெரியாது பாவம், எப்பவும் போற ரீதியில் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்ப 2 ஆட்கள் இந்த இடத்துல காவலாளிகள் இருக்கிறாங்க. நீ ராமானுஜ ரசீடன் தானே, குருத்தாழ்வான் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் அனுமதி இல்லைன்னு வந்து போர்டு எழுதி போட்டு பாருப்பீங்க, ஆனால் நீர் உள்ள போகக்கூடாதுன்னா. உடனே அவர் சொன்னாரா, சரி அப்படியா, சரி நான் திரும்பி போடுறேன். இன்னொரு காவலாளி சொன்னா, இல்ல இல்ல ராமானுஜர் சீடர் தான், ஆனால் எப்படிப்பட்டவர்னா நல்ல ஆக்க குணங்கள் நிரம்பியவர், அதனால இவரை உள்ள விட்டுடுவாங்க. உடனே அவர் சொன்னாரா, ஐயோ ராமானுஜ சம்பந்தத்தினாலே பெருமான் கைப்புகிறான் நமக்கு நினைச்சுட்டோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ராமானுஜ சம்பந்தத்தை விட்டு இந்த பெருமாள் சேவைக்கு வேண்டாம், பெருமாள் சேவைக்கு வேண்டாம் கிடந்து விட்டு அது சொல்ல முடியாது. உனக்கென்னவே உலகை உலகி போதாய் உனக்கு இப்படி உனக்கு என்ன தனியா இது என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. எம்பெருமானா தரிசனம் என்னே இதற்கு அம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புமையோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலடிகைக்காக. இந்த சம்பிரதாயத்துக்கு என்ன பேரு இருக்குன்னா எம்பெருமானார் தரிசனம்னு பேரு காட்டுகிறார். எபெருமானார் தரிசனம்னு பேர். இந்த எபெருமானார் தரிசனம் பேர் யார் கொடுத்தாருன்னு கேட்டா, அம்பெருமாள் பேர் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதனே சொல்லிட்டாங்க இது எபெருமானார் தரிசனம்னு பேர் இருக்குன்னு. அப்படியே ஏன் எபெருமானார் தரிசனம் பேர் இருக்குது? எபெருமானாருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் இல்லையா? எபெருமானாரே ரொம்ப மதிக்கத்தக்கமா இருந்தவர் ஆளவந்தான். ஆளவந்தாருக்கு ஆச்சாரியர் கூட நாதமுனிகள். அப்ப ஆளவந்தான் தரிசனம் பேர் வச்சிருக்கலாம், நாதமணிகள் தரிசனம் பேர் வச்சிருக்கலாம். ஆனால் எபெருமானார் தரிசனம் என்றே இதற்கு பேரிட்டு நம்பெருமாள் பேரிட்டான்னு சொல்ல முடியாதுன்னா அது என்ன அதுல வந்து ஆச்சரியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா தெரிவிக்கிறார்கள். அதுக்கு புனராஜ்யம் ரொம்ப அற்புதமா அதுக்கு வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார். ராமானுஜர் இந்த வந்து சம்பிரதாயத்தை எப்படி எல்லாம் காத்துக்கிறார், பல படிகளாலே காத்திருக்கிறார். அந்த செயல் அறிவை அவர் பண்ணக்கூடிய செயலை அறிவு நாட்டவரெல்லாம் அறிவு வேணும் சொல்லக்கூடியது. இப்போ 2 விதமான கைங்கரியம் பண்ணிக்கிறார். பகவத் விஷயம்னு சொல்லக்கூடியது திருவாய்மொழி. திருவாய்மொழிக்கு அர்த்தங்கள், அவருக்கு அந்த அர்த்தங்கள் ஏற்படுத்த வியாக்கியான கிரந்தங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பகவத் தான் திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தை வெற்றத்தாயாக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வாரை தவிர அது வளர்த்தத்தாயாக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார் தான் தெரிவிக்கிறார்கள் இல்லையா? அப்படி திருவாய்மொழியை வளர்த்தவராக இருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் பார்த்தவையானால் வேதாந்தங்களுக்கெல்லாம் சரியான பொருள்களை விளைவித்தவர் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களாலே வேதாந்தங்களுக்கெல்லாம் சரியான பொருள்களை தெரிவித்தவாய் இருக்கிறார். புனராஜர் என்ன சொல்றாருன்னா, வேதாந்த கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களை எல்லாம் எழுதி ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் போன்ற கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்து அதாலே திருவாய்மொழியை காப்பாற்றினான்னு ஒரு இதழ் எடுக்கிறோம். 2 சாஸ்திரங்கள் பார்த்தோம்னா ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம் சொல்லக்கூடிய எப்படிப்பட்டதா இருக்குன்னா உபாசன முறையை தெரிவிக்கூடியது. உபாசனம் சொல்லக்கூடியது எம்பெருமானை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சியாலே நாம் அடைவதற்கு உபாசனம். ஆனால் திருவாய்மொழி பகவத் விஷயம்னு சொல்லக்கூடியது நம் முயற்சியாலே அடைவதற்கு அது சரணாகதி சாஸ்திரம்னே பேரு. சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இவனுக்கு ஒரு சரணாகதனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டோமே, ஆனால் தன்முயற்சி சொப்பிரயத்தனத்திலிருந்து நிவர்த்தி பெற்றவனாயிருக்கணும். என்னுடைய முயற்சியாலே நான் எம்பெருமானை அடைவேன்ற இது அவனுக்கு அறவே அற்றோடு அதை ஒழிந்தவனாக இருக்கணும் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இவர் பேசக்கூடியது என்னன்னா, திருவாய்மொழியை வந்து இது பண்றதுக்கு வந்து காப்பதற்காக ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினான்னு சொன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லை, எந்த விதத்திலும் சம்மந்தமே கிடையாது. திருவாய்மொழி வந்து எம்பெருமானுடைய குணங்களை சொல்கிறது, ஐஸ்வர்யத்தை சொல்றது, விபூதியை சொல்றது, அவருடைய சேபதித்துவத்தை சொல்கிறது.
ஆழ்வார்களுடைய மனோபாவத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆழ்வார்கள் மணல் எடுத்து சொல்லக்கூடியது. ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்து வாடுவதை தெரிவிக்கக்கூடியது. அந்த மீது பேரின்பத்துன்னு சொல்லக்கூடிய அர்ச்சனாதிகத்தினை சென்றதை தெரிவிக்கிறார்கள். பரவாயில்ல அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது. இப்படி பல பல விஷயங்கள் ஸ்ரீபாஷத்துல திருவாய்மொழி தெரிவிக்க முடியாது. ஸ்ரீபாஷத்துல அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிவிக்கிறது. அப்படிலாம் ஒன்று விஷயங்களும் தெரிவிக்கிறது. அதே அத்தியாயத்தை தெரிவிக்கக்கூடியதுன்னா எம்பெருமான்கள் எப்படி அவனாக சிந்திக்க முடியும் அப்படின்னா அனுமானத்தால் சிந்திக்காது, அந்த இதுவாலே பிரத்யட்சத்தாலே சிந்திக்காது. அந்த எம்பெருமானாலும் சப்தத்தாலே அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை உபாசன மார்க்கத்தாலே அவனை அடையலாம்னு சொல்லக்கூடியதா தானே தவிர வேற பெரிய விஷயங்கள் தெரிவிக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டும் எப்படின்னா சேதனர்கள் நம்மளதான் என்ன பண்றோம், ராமானுஜர் ஒரு கோட்டையில அடைத்து வச்சிருக்காங்க. அப்படி நினைச்சுப்பாங்க, ஒரு கோட்டையில அடைச்சிருக்காங்க. என்ன ஆகும், இந்த பிரவൃத்தி மார்க்கம்னு சொல்லக்கூடிய தன் முயற்சியில் சொப்பயத்தின முயற்சியில தன் முயற்சியில இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, கர்ம யோகங்கள், ஞான யோகங்கள், பக்தி யோகங்கள் போன்றதையும் பண்றாங்க. பண்ணி பண்ணி என்ன ஆகும், கீழே கீழே விழம். ஏன்னா அந்த கர்மயோகம் யோகாதிகள் உபாயாந்தரங்கள் சொல்லக்கூடிய இந்த கர்ம யோகாதிகள்லாம் நமக்கு நிச்சயமா பேற்றை இந்த ஜென்மத்திலே ஏற்படுத்தி கொடுக்குமானா அது நிச்சயம் கிடையாது. எம்பெருமானுடைய கருணைக்கு என்னைக்கு அவர் இலக்காகிறானோ அது கணக்கு. அது மட்டும் இல்ல, அது சில இதெல்லாம் எம்பெருமானை ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னா கடைசி பொழுது வரைக்கும் நம்ம பிராண இந்த உலகத்திற்கு உயிரை விட்டு இந்த உடலை விட்டு பிரியக்கூடிய தருணம் வரைக்கும் அந்த எம்பெருமானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் காட்டக்கூடியது. அப்ப எல்லாருக்கும் அது முடியுமான்னு கேட்டால் நம்ம கடைசி காலத்துல எப்படி இருக்கணும் சொல்ல முடியாது. ஒரு கல்லாகவும் கட்டையாகவும் போகலாம், எந்தவித உணர்ச்சியும் போகலாம், எவ்வளவு காலம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அப்படியே இருந்தா கூட எம்பெருமானை நம்ம நினைத்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்கக்கூடிய காலத்திலே அந்த அத்திம ஸ்மிருதின்னு சொல்லக்கூடியது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆனால் சரணாகதி மாதத்தில் சொல்லக்கூடியதுதான் அகம்ஸ்வராய் மந்தத்தை என்னை நினைக்க வேண்டாம், வராக எழுதியிருக்கிறார். நீ என்னை நினைக்க வேண்டாம், நான் அவனை நினைக்கிறேன். நினைக்கணும், அவர்தான் சாஸ்திரம் சொல்றது. நான் நினைச்சாலும் நீ நினைச்சா ஸ்திதே மனசி சுஸ்பத்தி சரீரே சதியோ நரகா அது சாமியஸ்திதே சுஷப்தா விஸ்வரூப பஞ்சமாது நாமஜம் ததஸ்தம் பிரியமானத்து ஆழ்த்தபாஷான சன்னிகம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாமியதி. அகம் ஸ்மராமி, நான் நினைக்கிறேன். அவன் நினைக்க முடியாத கூட பரவாயில்ல, ஏதோ அவனுக்கு ஏதோ ஒரு காலத்திலே உடம்பும் அந்த தாத்துகளும் நன்னா இருக்கக்கூடிய காலத்திலே இருந்து சரணாகதி பண்ணானே. ஆனால் கடைசி காலத்திலே அவனை நினைத்து நான் உயர்ந்த கதிக்கு நான் அழைத்து செல்கிறேன்னு சொல்றேன். அப்ப எப்படி இருக்கு இந்த முயற்சியில எவ்வளவுமா நினைக்கிறான். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் கண்டிப்பா அதுல கீழே விழுறதுக்கே வழியே கிடையாதா இருக்கு. அப்ப இந்த கர்மயோகத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி இருக்காருன்னா ஒரு கோட்டைக்கு வெளியில இருக்காங்க. அதாவது கோட்டைன்னா ஒரு கோட்டை இருக்கு, அந்த மதுள் சோகத்துக்கு உள்ளே இருக்காங்க. ஆனால் இந்த சரணாகதி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்காங்க, கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த புறத்திலே ரொம்ப சம்ரட்சணமாய் காக்கப்படுவர்களாக இருக்கிறார்கள். அப்ப எப்படி இருக்காங்க, இவருடைய பேர் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த யோகாதிகள் உபாயாந்தரங்களில் எழியக்கூடியவர்கள் எப்படி பேருன்னா அவர் நிச்சயமா பேர் கிடைக்குமா கிடைக்காது. பல தடவை மேலே ஏறலாம், கீழே விழுறோம், மேலே ஏறலாம், கீழே விழுற பரவத்துல எப்படி ஏறி ஏறி கீழே பாம்பு வாயில் விழுறாங்க. அதே போல விழுந்தால் கூட என்ன ஆகுதுன்னா அவனுக்கு மாறி மாறி பல பிறப்பு கிடைக்கிறது. அப்போ நினைக்கிறாங்க நமக்கு இந்த மாதிரி மாறி மாறி பல பிறப்பு கிடைக்கிறதே நம்ம எப்படி இது மீண்டுவது, இந்த சுக்கரத்திலேருந்து எப்படி இந்த ஜனனமனோட சக்கரத்திலேருந்து அது எப்படி வெளியிலே வருவதுன்னு நினைக்கக்கூடிய காலத்துல எபெருமானாரை காட்டி சரணாகதிக்கு வழி இருக்கு. ஏற என்ன பண்றாங்க, இந்த கோட்டைக்குள்ள தானே இருக்காங்க, நேரே அப்படி அந்த புறத்துக்குள்ளே போறான், சரணாகதி மார்க்கத்தை எடுத்துக் கொள்கிறான், அங்கே நம்ம பரவத்தை செஞ்சுக்கிறான். இப்ப ஏன் அப்படி இந்த மாதிரி ரெண்டு வழிகள் நம்ம விபரமானார் ஏற்படுத்தினான்னு சொன்னா, இப்ப சரணாகதி மார்க்கம் வேண்டாம்னு நினைக்கிறவன் இதை விட்டுட்டு வெளியில போயிடும். ஒரு இடத்துல சரணாகதி தவிர வேற மார்க்கம் இல்லையா, எத்தனை தானே நான் செய்து கொள்கிறேன்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இது மாதிரி ஒரு கிட்ட மார்க்கமே இல்லைன்னா இந்த சம்பிரதாயத்தை வெளியில போடுவோம். அந்த மாதிரி சம்பிரதாயத்தை யாரும் வெளியில போக முடியாது. அப்படிப்பட்டவர்கள் சொல்றதுக்காக இல்லை இல்லை, உன் முயற்சின்னு ஒண்ணு இருக்கு, அது கிடைக்கும், ஆனா எப்போ கிடைக்கும்னு தெரியாது, அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்து பாருன்னு சொல்றதுக்காக அந்த உபாசன மார்க்கத்தை வைத்தான். அதே போல என்ன பண்ணிருக்காங்க, உபாசன மார்க்கம் ரொம்ப கஷ்டம், அதனால வேற்றை அடைய முடியாதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதுக்காக என்ன பண்ணலாம், சரணாகதி மார்க்கம் கண்டிப்பா உனக்கு வேற்றை பெற்றுத்தரம் இந்த ஜென்மத்திலேயே ஆச்சாரிய சம்பத்தாலே உனக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய இருக்கு. அப்படி பார்த்தோமாகில என்ன இருக்குன்னா வேறு நிச்சயம்னு சொல்லக்கூடிய இருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஏற்பாட்டை பண்ணவராக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் பெருமானார் தரிசனமின்றி இதற்கு உனக்கென்ன வேறு என்ன விசேஷம். எபெருமானார் அனைத்துலகும் வாழப்பிருந்த ராமானுஜர் சொல்றோம். எபெருமானார் தரிசனம் என்று நம்பெருமாள் சொல்லுகிறார்னா காரணம் என்னன்னா இந்த சம்பிரதாயத்தை அப்படி வளர்த்தவராக இருக்கிறார். வாஸ்தவமா எபெருமானாருக்கு இந்த நாதமொழிகள் சம்பிரதாயம் தர்சனம் என்றோம், ஆடவந்தார் தரிசனம்னு சொன்னா அவருக்கு ஒரு கோபம் ஏற்பட்டுனா அப்படிலாம் ஒண்ணு ஏற்பட்டுங்க. ஆனால் எபெருமான் தானாக உகந்து இதை எபெருமானார் தரிசனம் என்று பெயர் வைத்தார்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சொல்லக்கூடியது உனக்கென்ன வேறுடைய 5 லட்சம் குடிப்பெண்கள் இருக்கிறார்கள், உனக்கு என்ன தனியா ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டு நீ என்ன பண்ற எங்களோட கூடாமல் இருக்கிறாள் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்தில் தொழிலால் உங்களோட கூடுவதில் எனக்கு எந்த விதமான கூடுவதை காலத்துல எனக்கு வேற காரியம் எதுவும் கிடையாது. ஆனால் என்னன்னா எல்லாரும் வர வேண்டியவர்கள் எல்லாம் வந்தாலும்
எல்லாரும் பூந்தாரோ. இப்படிப்பட்ட இந்த ஒரு கண்ணனை அடைய வேண்டிய கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துக்கு ஒரு காரியத்துக்கு வர வேண்டியவர்கள் அனைத்து பேரும் வந்தாலும் சொல்லக்கூடிய காலத்திலே கேட்கிறாங்க. எல்லாரும் வந்தார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டா நீ என்ன பண்ணணும்னா அப்படி வாழ்ந்து உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா நீயே வந்து எண்ணி பார்த்து கொள்ளலாம். அப்ப அவர்கள் விரும்புவது என்ன இருக்குன்னா இந்த பாகவதியனுடைய ஒரு வந்து கூட தன்னோட கூட வேணும், அவங்களோட சேர வேணும்ன்றது இவருக்கு ஆசையா இருக்கும். அவர் வந்தால போந்தாருக்கும் திட்டிக்கொண்ட என்ன பண்ணுவோம், 5 லட்சம் குடிக்கொண்டு விழுந்தாலும் ஒவ்வொருத்தரா வந்து விரல் விட்டு எண்ணுவான், ஒருத்தரையும் தொட்டு பார்க்கலாம், அவன் பேரை சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடியது என்னன்னா 10 லட்சம் குடிப்பெண்களை எண்ணக்கூடியது நல்ல நிறைய காலமாகவே அத்தனை காலம் நம்முடைய சேர்ந்திருப்பாள்னு அப்படி ஒரு ஆசை இந்த பாகவதர்கள் நம்மளோட சேரணும் அப்படிப்பட்ட ஆசையா இருக்குது. அப்படிப்பட்ட ஆசை நம்ம வந்தார். எல்லாரும் வந்தாச்சு, நீயும் வந்து பார்த்துக்கோன்னு சொல்ல முடியாது. வல்லாம சரி அப்படி ஆயிடுச்சு. சரி நம்ம எல்லாம் சேரணும்னே ஆயிடுச்சு. 5 லட்சம் குடிப்பெண்களை நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? எல்லாரும் வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? வல்லானை முன்னானை மாத்தானை மாத்தழிக்க வல்லானை மாயனை கொலையாபீடம்னு சொல்லக்கூடிய யானையை கொண்டான்னு சமுத்திரம் 7 கடியை காமிச்சது. எப்படி பண்ண வல்லானை கொண்டானை அதே போல மாத்தானை மாத்தழிக்க வல்லானை மாற்றுன்னு சொல்லக்கூடியது கண்ணன் திருத்தலை எப்படின்னா மாறாக நினைக்கக்கூடியது, கண்ணன் திறத்திலே விரோதத்தோடு நினைக்கக்கூடியவர்கள், கண்ணன் திறத்திலே பொறாமையோடு இருக்கக்கூடியவர்கள், கண்ணனை கண்டால் ஆகாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாற்றானை மாற்றான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய மாற்றானை மாற்றடிக்கவனானே அவரை மாறுபட்ட எண்ணம் கொண்டவர்களுடைய அவர் என்ன பண்றார், அவர்களை மாற்றடிக்க அவருடைய மாறுபட்ட எண்ணத்தை எல்லாம் இல்லை அவர்களையே ஒழிக்கக்கூடிய வல்லமை கொடுத்தவனாக இருக்கிறார் தெரிவிக்கிறார். ராமனுக்கு கண்ணன் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒரு சத்ரு ராமன் என்ன பண்ணுவான், சத்ருக்களை எல்லாம் மிச்சம் வச்சுருவான். கிருஷ்ணன் ஒரு சத்ருக்களை மிச்சம் வைக்க மாட்டான். ராமன் என்ன பண்ணாங்க, ராமாயண கதையை பார்த்தோமே ஆனால் முதல்ல நம்ம மாரீச்சனை விட்டாங்க. சுபாவை முடிக்கக்கூடிய காலத்திலே தாடகையை முடிக்கக்கூடிய காலத்திலே மாரீச்சனை முடிச்சிடணும் முடிக்காத விட்டாங்க. அதே போல அந்த சூர்பனகை அப்படி வந்தக்கூடிய காலத்தை மச்சவடியில எப்படி தாடகையை முடிச்சாலும் அதே போல இவனும் ஒரு பெண் தானே சூர்பனைக்கு முடிச்சிடணும், 2 பேரையும் முடிக்கும். என்ன ஆச்சு, சுபாவை அந்த மாரீச்சனும் அந்த சூர்பனைக்கும் சீதையோட அபகரணத்துக்கு காரணபூதர்களாக இருந்தார்கள் பார்க்கிறோம். ஆனால் இதே கண்ணன் விஷயத்தில் நீங்க பாருங்க, வரக்கூடிய ஒரு அசுரன் திரும்பி போனான். பூத்தனை முதல் கொண்டு சக்கராசுரன் முதல் கொண்டு கவிதாசுரன் வத்சாசுரன் நகாசுரன் பகாசுரன் வந்தவன் 10 பேர் யாருமே திரும்பியே போல ஒன் வே டிராபிக் சொல்றேன். அதே மாதிரி ஒன் வே டிராபிக் தான். கண்ணனிட்ட யாராவது மாற்றெண்ணம் கொண்டு வந்தவர்களாக இருந்தால் யாரும் வந்து திரும்பி போகவே முடியாது. கம்சன் அதனால்தான் நினைக்கிறான், நம்ம இனிமேட்டு யாரையும் வந்து அவனை அனுப்பி நம்ம யாரையும் கொள்ள முடியாது, அவனை வரவழைத்து கொள்ளணும்னு தான் என்ன பண்றான், ஒரு வில்விழங்குன்னு சொல்லி ஒரு தர்மயக்கியம்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்றான். அப்படிப்பட்ட அந்த தகுதி இயக்கத்துல என்ன பண்றான்னு பலராம முறைகள் வல்லானை கொல்லானை இந்த கொலையாவிடம் சொல்லக்கூடிய மதம் பிடித்த யானையை தானே முடித்தான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வல்லானை கொன்னானை மாத்தானை மாத்தழிக்க வல்லானை மாயனை மாயனை இருக்க மாயனை ஆச்சரிய சொல்லக்கூடிய பெரிய மாயனை வந்து நிறைய சொல்றாங்க. எல்லாம் அர்த்தம் வல்லானை கொன்னானை மாத்தானை எதிரிகளை எல்லாம் கண்ண ரொம்ப பாடாப்படுத்துகிறானே. ஆனால் இப்படி எதிரிகளை எல்லாம் பாடாப்படுத்தக்கூடியவன் எப்படி இருக்கான்னா ஆட்சிகள் திறத்துல எப்படி பண்றவனா கட்டவும் அவனை கட்டவதற்கும் அடிக்கவும் வந்து தன்னை விட்டு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் கடவுள். அழுகையும் அஜினோக்கும் மன்னோக்கும் அடிகொள் செஞ்சிருவாய் நினைப்பதும் தொழுகையும் இவ கண்ட பசோதை கொள்ள இன்பத்திருதி கண்டாடே. குலசேகரவர்களாக தன்னுடைய பெருமாள் கண்ணன் ஏதோ தப்பு பண்ணா அம்மா துரத்தி வந்து பிடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்றான், அப்படியே கண்ணு அப்படியே சாரதாரியா கண்ணு ஜபம் பொங்கப்பட்டு அழுகையும் பார்வை எப்படின்னா அப்படியே ரொம்ப அச்சத்தோட பார்க்கமா அஞ்சி நோக்கும் அன்னோக்கும் அடிக்குள் செஞ்சிருவாய் நடிப்பதும் அதுக்காக வேஷம் எப்படி போடுறான், ரொம்ப பயந்தவன் போல இருக்கான், அழுதுட்டு இருக்கான், இந்த வாயெல்லாம் இந்த உதடுலாம் இந்த நோய் பண்றான், அப்படி இப்படி மாத்தி மாத்தி அடிக்குள் செஞ்சிருவாய் நடிப்பதும் பார்க்கிறான். எழுதி பார்க்கறான். நம்மளாம் நம்ம இடத்துல சேதனர்கள்லாம் தப்பு பண்ணா என்ன பண்றான், எவருமானே என்ன மன்னிச்சுடுன்னு கை கூப்பிடுறாளே, அதே போல நினைக்கலாம். சரி நம்மளும் கை கூப்பிடுவோம், இவாளை நம்மளும் கை கூப்பிடுவோம். ஏன்னா நம்ம பண்ண காரியத்தை நம்ம ஒழுங்கு செய்யக்கூடியதா இருக்கிறது. அதனால என்ன பண்றான், தொழுகையும் இவ கண்ட பசுவதை கண்ணன் என்ன பண்றான்மா என்ன மதிச்சு கை கூப்பிடணும்னா யசோதை பார்க்கலாம். ஐயோ உலகமெல்லாம் தொடர்ந்து இந்த சோதியா இந்த பரம்பொருள் நம்மள போய் வந்து தொடர்ந்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலாம், அவர்களே வந்து அந்த உலகையில அப்படியே மறந்து போனாங்க, பண்ண தீங்குகளை எல்லாம் மறந்து போனாங்க. தொழுகையும் இவ கண்ட பசுவதை கொண்ட இன்பத்திருதி கண்டானே வந்தானை கொண்டானை மாத்தானை மாத்தழிக்க வந்தானை.
மாயனை பாடேலோ என்பாவாய். இந்த பாசுரத்தாலே கடைசி ஆழ்வார்களிலே கடைசியா இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் உணர்த்தப்படுகிறார். திருமங்கை ஆழ்வார் எல்லை இளங்கிளியன்னு சொல்லக்கூடிய பாசுரம் எப்படி இருக்குன்னா, எல்லை இளங்கிளியே இன்னும் உறக்குதியோ, வெளியில இருக்கக்கூடிய சொல்றாங்க இளங்கிளி போன்ற இருக்கக்கூடிய இன்னும் உறக்குதியோன்னு கேட்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய என்ன, உள்ள இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க, சில்லங்கையே நகவீர் போதரையின்னே. வெளியில சொல்ல வல்லையும் கண்டு ரொம்ப கடினமா பேசக்கூடாது, ரொம்ப கடினமா பேசுறது ரொம்ப சக்தி புரிஞ்ச வழி. வல்லையும் கட்டுரைகள் பண்டே கொள்வாயும் உள்ள இருக்க சொல்ல வள்ளி எதிர்கள் நீங்களே நானே தான். ஒரு அடியே பார்க்க முடிய காலத்துல வெளியில ஒருத்தர் பேசுறா, உள்ள ஒருத்தர் பேசுறா, வெளியில ஒருத்தர் பேசுறா, உள்ள ஒருத்தர் பேசுறா. அதே போல திருமங்கை ஆழ்வார் ஒரு 10 பாசுரங்கள் பாடினார். ராமகிருஷ்ண வைபவம் மானமது நோக்கி வைதேவியின் துணையா காணமரு கல்லதர் போய் காடுரைந்தான் காடேடி. காணமரு கல்லதர் போய் காடுரைந்த முன்னடிக்கள் வானவர்தம் செல்லி மலர் கண்டாய் சாழலே. முதல் 2 ஒரு பெண் பேச, என்ன பெரிய ராமன் 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 சொல்றீங்க, பெரிய ராஜ்யத்தை இது பண்றாங்க, கடைசியில் ஒண்ணுமில்ல காட்ட போய் வானவரும் நோக்கி வைதேவி துணையா காணவரு கல்லர் காட்டுல போய் காடுரைந்தான் காடேடி. என்ன பண்ணலாம், கடைசியில் காட்டித்தானே போனாங்க. உடனே அவ சொல்றாங்க, அடுத்த பேர் சொல்லுவா ராமனுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனவரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கள் வானவர்தம் செல்லி மலர் கண்டாய் சாழலே. காட்ட போய் பாரு, காட்டு போய் ராமனுடைய பிரசித்தம் எப்படிப்பட்டவனா இருக்காங்க. தண்டகாரிய ரிஷிகள் அப்படியே புடை சூழ்ந்து இருக்கிறார்கள். ராமா ராமா ராமான்னு சொல்லக்கூடிய மத்திய மத்திய தேவர்கள்லாம் ராமன் திருவடிகளை விழுந்து வணங்கக்கூடிய அவர்களுடைய திருவடியை தன்னுடைய தலையிலே வச்சு தரிக்கக்கூடியவர்களாக வானவர்தம் செல்லி மலரை கண்டாய் சாழலே. அந்த கலை கடலதோ நீ போய் ஆய்ப்பாடி அந்த குலமதனையாய் வளர்ந்தான் காணேடி. எப்பேற்பட்டவனா இருக்கு, அந்த குலமதியாக வளர்த்தானே, அந்த கோபான் கொள்ளையா வளர்ந்தாங்க. அந்த குலமதியாய் வளர்ந்தான் தந்தை கான் எந்தை கான் கான் சாழலே. அந்தனுக்கு பிள்ளை நீ சொல்றீங்க, பிரம்மாவே தகப்பன் அவன் தான், அந்த சிருஷ்டிகர்த்தா இருக்கு பிரம்மாவே தகப்பன் அவன் தான், அந்த பிள்ளையா இருக்கணும், அவன் என்ன ஒரு இதற்கு விரும்பி வந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்குது. இதே போல ஒருத்தர் கேள்வி பதில் போல இருக்கிறது அது இது பண்ணிருக்கான்னு சொல்ல முடியாது. ஆசனம் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கு, இளக்கிளி கிளியும் சொல்லணும். திருமங்கை ஆழ்வார் ஒரு கிளி போலதான் தெரிவிக்கிறார். எப்படி இருக்கு, கல்வன் கொள்யானறியேன் கரியான் ஒரு காடை வள்ளி மறுப்புலந்தன் வடமானினை போதவென்று வெள்ளி வழக்கை 10 கத்ததாயரை இட்ட கண்டு அல்லதம் பூங்கடலி அணியாதி பூவர் பண்டிவன் அயர்நங்காய் 12 அவன் பின் கெட்டையுள் கண்மளிர கிளி போல் விழக்கிழந்து. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார், தானான தன்மையை விட்டு பெண் தன்மையை பரகால நாயகன் திருநமம். அப்போ இந்த பாசம், இந்த கல்வன் கொள்யானரின் 10 பாசம் திருவாலி மங்களாசாசனம், திருவாலின்னு திவ்யதேசத்துக்கு மங்களாசாசனம். அதுல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாது, திருவாலி மங்களாசாசனத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, சொல்லக்கூடிய காலத்துல இந்த பெண்ணானவன் எழுந்து போயிட்டான். பெண்ணானவன் ராத்திரி எம்பெருமானோட எழுந்து போயிட்டான். அப்போ இதை சொல்ற, இந்த பெண்ணு எப்படி போனான், பண்டிவன் அயர்நங்காய் 12 ஏதோ ஒரு பெரிய கல்வன்குள் யாதரை யார் வந்தானே தெரியும், அவன் திருடு பெயர் போலதான் இருக்கான் போல. சரியான ஒரு காடை அவன் பின்னாடியே போயிட்டான். அவன் பின் கெட்டையும் கண்ணிற கிளி போல பேசிட்டே போறான். பெண்ணு கிளி போல் விழற்றி நடந்து, அது மட்டும் இல்லை, மென்கிளி போல் மிக விழத்து என் திருந்தாண்டு பாசிக்கிறான். அம்மாவே தெரிவிக்கிற பரகால நாய்க்குடைய அம்மா தெரிவிக்கிறான், மென்கிளி போல் என் பெண்ணான பேச எப்படி இதெல்லாம் கிளி போல பேசுறான். திருமங்கை ஆழ்வார் தானான பாவத்தையும் மாட்டார். ஒரு கிளியை தானே வளர்த்தாங்க, அந்த கிளிக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா நல்ல விஷயங்களும் பெருமாள் விஷயம் பகவத் விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்லா கிளி பாடுறது, சொல்லதை சொன்னா கிளி பிள்ளையாச்சு. அப்ப என்ன பண்றது, கிளி பாடுறது என்ன பாடுறது, திருமங்கை ஆழ்வார் ஒரு சமயம் எம்பெருமான பிரிச்சு ரொம்ப தக்கணும். உழைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை பூவாமூ உலகம் கடந்தப்பால் முதலாய் அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய அந்தணனை அந்த அனர்தம் சிந்தையானை விளக்குடைய மனதகத்தை திருத்தஞ்சாவில் காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகமென்று வடக்கிளியை கைநோக்கி வணங்கினாய். விளக்குடைய மனதை சொல்றது, திவ்யதேசன் பேர்லாம் சொல்றது. விளக்குடைய மனதகத்தை திருத்தங்காவில், திருத்தங்கால் சொல்லக்கூடிய தீப பிரகாசோட திவ்யதேசம், திருவெக்கான்னு சொல்லக்கூடிய யதார்த்த காரியம் சொல்லப்பட்டம் செய்த திவ்யதேசம்.
அதெல்லாம் பாட்டு கேட்ட உடனே நம்ம திருப்பதி மறக்காத நாய்க்கு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாள் உடனே சேவிச்சாங்க திருப்பதி. கிளி சொன்னது போல இவரும் இப்படிப்பட்டவர் தான். அவர் ஒரு கிளி வளர்த்தான்னு ஒன்றும் இல்லை, அவரே கிளி போலதான். அரங்கு படித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் அரங்கம் கூற அவதரித்தார். நம்மாழ்வார் 4 வேதங்களுக்கு சமமா என்ன பண்ணார்? 4 திவ்ய பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, 4 திவ்ய பிரபந்தங்கள். வேதங்களுக்கு எப்பவுமே 6 அங்கங்கள், 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டு. சீக்ஷா, வியாகரணம், சந்தஸ், ஜோதிஷம், கல்பம், நிருத்தம் சொல்லி 6 அங்கங்கள் உண்டு. அப்போ வேதத்துக்கு போல இருக்கிறது நம்மாழ்வாருடைய 4 வேதங்களை போல 4 திவ்ய பிரபந்தங்கள், அது 6 அங்கங்கள் இருக்கு. அதுக்கு 6 அங்கங்கள் என்னன்னா திருமங்கியாழ்வார் ரெண்டு செய்த 6 திவ்ய பிரபந்தங்கள். பெரிய திருவொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவள்ளுவத்திரிக்கை, சிறிய திருமணம், பெரிய திருமணம், திருநெடுந்தாண்டகம் சொல்லி 6 பிரபந்தங்கள். அந்த நம்மாழ்வாருடைய 4 வேதங்களுக்கு 6 அங்கங்களாய் விளங்கக்கூடியது. அப்போ ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கா, அந்த விவரித்து சொல்லக்கூடிய கிளி என்ன பண்ணணும், சொன்னதே திருப்பி சொல்லணும். அதே போலதான் நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காங்க, 2 இடத்துல சொல்றாங்க. விபரமான குறித்து மடலூர் விஷயத்துல 2 இடத்துல சொல்லக்கூடியது. யாம் மடலூர்தே யாம் மடலூர்தேம் ஆழியந்தை பிராமுடை. 2 இடத்துல மணலை சொல்லியிருக்காரு ஆழ்வார். திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார், 2 பிரபந்தங்கள் மணலை எடுத்துட்டார். ஒரு சிறிய திருமணம் ஒரு பிரபந்தம், பெரிய திருமணம் ஒரு பிரபந்தம். அப்போ சொன்னதை சொல்லும் கிளிப்பள்ளியை போல இருக்கிறார். வல்லையும் கட்டுரைகள் பண்டே உண்வாயறியும். அர்த்தம் என்ன பார்க்கணும், ரொம்ப கடினமான உரைகளை பேசுறதுக்கு சக்தி பொருந்தியவள் நீ, அது ரொம்ப நாளா எங்களுக்கு தெரியும். இந்த அர்த்தத்தை யார் சொன்னா, இந்த வாக்கியத்தை ஆண்டாள் திருமங்கையாளர் தான் சொல்றாங்க. வல்லையும் கட்டுரைகள், ரொம்ப கடினமா பேசக்கூடிய ஒரு நீர் அப்படின்னு ஆண்டாள் சொன்னாங்க. உடனே சொன்னாரா, என்ன நான் என்ன சொல்றேன், கடினமா பேசிருக்கேன். வாசிவல் நீர் இந்த ஊரீர் வாழ்ந்தே போம் நீரே. திருமங்கையாளர் சொன்ன வார்த்தை. திருவிந்தளூர் எம்பெருமானுக்கு திருவிந்தளூர் இருக்கிற பரிமளரங்கனுக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, பெருமாள சேவகனும் போறார். போகக்கூடிய காலத்துல அகாலமா போறாரு. அன்னைக்கு கதவு தான் சாதி, அர்ச்சகால கதவு போட்டு சாவி எடுத்து போயாச்சு. உடனே இவர் பெருமாளே எனக்கு சேவை சாதிக்கிறாங்க. நான் எப்படி இப்ப சேவை சாதிக்க முடியும், நீர் அக்காலத்தை வந்துருக்க, உங்க கதவு தரத்துக்கு யாரு கிடைக்காது, கதவு தரத்துக்கு யாருமே இல்லையே இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்றாரு, இல்ல நீ சேவை சாதித்தான் ஆணும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருத்தி அடியே. என்னன்னா சாதாரண பக்தர்கள் நினைச்சு முடியா, எனக்கு நீர் வந்து அருள் புரிய வேண்டாமா, எனக்கு சேவை சாதிக்க வேண்டாமான்னு கேட்கக்கூடியதா இருக்குதுன்னு பார்க்கிறார். அப்போ என்ன பண்றாரு, அந்தரியாம நினைச்சு பெருமான் நீரம்பெருமான் திசையும் நிலனுமாய் எப்பெருமான் இருந்தான் அடியோம் காணோமான். அந்தரியாமலாம் என்னால செய்ய முடியாது, அர்ச்சையதான் என்னால செய்ய முடியும்னாராம். என்ன பண்ணாரா, அர்ச்சையில சேர்க்கிறதுக்கு வழி கிடையாது. நாளைக்கு காத்தால வரைக்கும் உள்ளது முடியாது. மாசி பள்ளி இந்த வாழ்ந்தே போகிற நீரே உங்க சேவை வச்சு நீரே சௌக்கியமா இருக்க. இவ்வளவு கடினமா பேசிருக்கிறேன். நல்ல கட்டுரைகள் கொண்டே உள்வாயறியும் வல்லீர்கள் நீங்களே. இந்த வார்த்தை யார் சொன்னான், ஆண்டாள் திருமங்கையாளர் பார்த்து வல்லீர்கள் நீங்களே. இல்ல திருமங்கையாளர் ஆண்டாள் பார்த்து, திருமங்கையாளர் ஆண்டாள் பார்த்து சொல்ல முடியாது. நான் என்ன வள்ளீர்கள் என்ன போய் நான் இப்படி சொல்றேன், ஆண்டாள் கட்டணும். கொள்ளும் பயனும் இல்லாமல் உகை நன்மை கிழங்கோ அள்ளி பறித்து மார்பில் எறிந்த அடலை ஆண்டாள் சொல்றா. நாச்சாரத்துக்குள்ள உள்ளும் உள்ளே முருகினை வேணை உடலோ விடலோ என்னாக. நான் எப்படி இருக்கேன், எம்பெருமான் நினைச்சு அப்படியே நைந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் எம்பெருமான் பக்கத்துல எப்படி இருக்கான்னா, தன் முகம் காட்டாத நான் இருக்கதா போயிட்டு தான் கூட உள்ளே முருகினை உடலோ விடலோ என்னாத பழி குறுப்பனை கோவர்தனனை. கோவர்தனன் அவர் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, பசுக்களை எல்லாம் வளரக்கூடியவனா இருக்காங்க, பெண்களை எல்லாம் ஒரு தலையிலே கிடக்கக்கூடியவா இருக்காங்க, நினைக்கக்கூடியவா இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாரு, பள்ளி பறித்தேன் அவள் கொள்ளும் பயனும் இல்லாத உங்கை நன்மை கிழங்கோடும் பள்ளி பறித்தேன். எனக்கு இந்த பிராணம் பக்தியில ஒண்ணு இருக்கேன், இந்த ஞானம் பக்தியில வச்சு நான் என்ன பண்றது, என்னுடைய மானச சாட்சாத்காரம் வர மாட்டேன், நேரமும் வர மாட்டேன். நான் கைகரியமே பண்ண முடியாது, கைகரியம் பண்ண முடியாது. என்னுடைய ஞானம் பக்தி இருந்து என்ன முடியாது, உன் மேலேயே நான் வீசி அடிக்கிறேன் சொன்னேன். நான் மட்டும் தான் வலையில் கத்திரிகள் பண்டையும் வாயில் பேசுறேன். வல்லீர்கள் நீயும் தானே வந்து பெருமாடத்தை கடினமாக பேசியிருக்காங்க. உடனே நானே தானாயுங்க இப்படி சொல்லிட்ட உடனே திரும்பி ஆட்ட பண்ணா, நானே தானாயுங்க. ஐயோ இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டேனே தப்பு தான். என்ன உடனே சொன்னார், அண்ணாத வாழ உணர் இடை கூட்டு வானவரை நாடி அபுதூட்டும் பெருமானார்.
மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனன் துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறை பொழுதும் எண்ணோம் எதிர்கடல் மல்லை. மகாகவி தலசைன பெருமான் மங்களாசாசனம் திருமங்கியாழ்வார் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு பதிகங்கள் 2 10 பாசனங்கள் பாகவத சேஷத்துவத்தை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு. பாகவத சேஷத்துவம்னா அடியவர்களுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடியது காட்டக்கூடியது. அப்ப பாகவத சேஷத்தை காட்டக்கூடியதுன்னா திருக்கடல் சொல்ல எண்ணாதே அந்த திருக்கடல் மல்லை தலசைன பெருமாளை நினைப்பவர்கள் தான் அந்த நெருக்கக்கூடிய அடியாவர்கள். அவர்கள் தான் எனக்கு அவர்கள் குலதெய்வம் என குலதெய்வம் போல அவர்கள் சொல்லக்கூடிய. அதே போல மொத்தர் பதிகமான பாகசேடத்தினுடைய திருச்சேரை பிரமாணம் அச்சோர வெகுதி வந்திழிய வெந்தழல் போல் பூத்ததானை மண் சேர முளையுண்ட முதலாய் மானவர்த்தம் போவே என்று விண்சேர விளத்திங்கள் அகடருஞ்சி மணிமாடவங்க செல்வத் தன் சேர எம்பெருமாண்டாள் துருவார் காண்பில் என் தலைமையிலாரே செல்வ தன்சேரை பெருமான் அந்த திருச்சேரை பெருமான் சாரநாதனுடைய தாழ் சொல்லக்கூடிய ஒரு அடியவர்கள் யாரோ அவர்களுடைய திருவடிகள் தலைமையில இருக்கணும். வேறாடம் வேறோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலே தெரிவிக்கிறார். உனக்கென்ன வீருடைய திருமங்கியாளர் அசாதாரணம் என்ன திருமணனுடைய உனக்கென்ன வேறுடையா உனக்கு தனியா தனித்துவம் என்ன உண்டுன்னு சொல்லக்கூடிய காலத்துல எல்லா ஆழ்வார்களும் எவ்வளவோ பாசனங்கள் பாடி இருந்தாலும் இந்த மணல் எடுத்ததுன்னு சொல்லக்கூடிய திருமங்கி ஆழ்வாருக்குடைய ஒரு இது காட்டக்கூடியதா இருந்தது தெரிவிக்கிறார் காட்டுகிறார்கள். எல்லாரும் போந்தாரோ ஆழ்வாருடைய அவதாரத்தை கலியன்னு சொல்ல திருமங்கி ஆழ்வார் கடைசி அவதாரம் 10வது ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் கடைசி ஆழ்வார். எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் எழுப்பியாச்சா நீங்கோ அப்படின்னு ஆண்டாள் கேட்டாங்க. 10 பேர் எல்லா ஆழ்வார் எழுப்பிய தான் வாங்கி உண்மையை எழுப்பின வாசகத்துடைய அர்த்தத்தை நிறைவு செய்கிறார்கள். மேலே நாயகனா என்ற பாசனம் எதா அவகாசம் எவ்வளவு இருக்கும் 7 50 ஆகுது. இன்னொரு 10 15 நிமிஷம் 8 காலம் வரைக்கும் சொல்லி முடிச்சிடும். அதனாலதான் சிங்கமா இருக்கணும். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடைத்தோன்னம் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரமாய் மயரு சிறுமியரோமுக்கு அரபரமாயன் மணிவண்ணன் என்னலே வாழ்ந்தான் உயோமாய் வந்தோரும் உயிரிழப்பாடுவான் அயாள் முன்னம் மாட்டாதே அம்மா நீ நேசவிலை கதவம் நீக்கேயோ அதாவது எம்பெருமானை அடையக்கூடிய இதுல பார்த்தோம்னா 2 கட்டம். பாகவதர்களை எழுப்புறது 10 பாசனங்கள், பகவானை எழுப்ப போறது அதுக்கு வேதங்கள் 16வது பாசனங்கள் பகவானை எழுப்பக்கூடியது பார்க்கிறோம். அப்போ கீழ் 10 பாட்டாலே 10 பாகவதர்களை பட்களை எழுப்பிட்டாள். ஆனால் அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் கேட்டா 5 லட்சம் குடிப்பெண்கள் தெரியும். 5 லட்சம் குடிப்பெண்கள்னா அத்தனை பேர் எழுப்பது ஏற்கனவே இல்ல இல்ல 10 பெண்களை எழுப்பினது 5 லட்சம் குடிப்பெண்களை எழுப்பினது உபலட்சணம். ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொன்னாங்க. அது போல 10 பெண்களை எழுப்பினார். அது எல்லாம் அப்படி இவர்கள் செய்த காரியங்கள் தான் என்ன அப்படின்னு சொன்னோம்னா சில பெண்களை நம்ம புத்தம் எழுந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டவர்கள் என்ன பண்ணார்கள்? இந்த எபெருமானை அடைய வேண்டும், நந்தகோபால் திருமாளிக்கு போக வேண்டும் என்ற உறங்கிக் கொண்டிருந்த பெண்களை எல்லாம் அழைத்து வந்தார்கள் பார்க்கிறோம். அவ என்ன பண்ணா இப்ப 10 பெண்களை எழுப்பிய 10 லட்சம் கோடி பெண்களை எழுப்பி ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு பெரிய திருநாக சேர்ந்தார்கள், பெரிய கூட்டமாக சேர்ந்தார்கள். நந்தகோபால் திருமாளிக்கு வாசலுக்கு சென்று சேர்ந்தார்கள். அதனால அங்க போய் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய கோயில் காப்பான், திருவாசல் காப்பான் போன்றவர்கள் எல்லாம் வந்து நோக்கி இந்த கதவை திறந்து விடணும், உள்ள இருக்கக்கூடிய கண்ணனை பெருமான் நாங்கள் போய் பார்க்க வேண்டும் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் சொல்லப்படுகிறார்கள். இந்த பாட்டுல முக்கியமா ஒரு சாஸ்திரார்த்தம் தெரிவிக்கப்படுகிறது. ஆனா திருவாயை சொல்லக்கூடிய காலத்துல ஆச்சாரியர்கள் என்ன சொல்றேன்னா வேதமனைத்துக்கும் வித்தாகும் வேதத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் திருப்பாவையிலே சொல்லக்கூடிய என்று காட்டுகிறாங்க. அதுக்கு அனுகுணமா என்ன பண்றான், ஒரு பாவையை நோட்டு ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள் ஊருக்காக சொன்னாங்க. இந்த விரதத்துக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார்கள், மையத்து வாழ்வீர்கள் சொல்லக்கூடிய 2வது பாசனம். நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்டாதே நீராடி மயிலிட்டுதோ மலரிட்டு நாம் முடியோ செய்யாதன செய்யோ தீ குரலை சென்னோ இப்படி சிலர் செய்வோம் சிலர் செய்ய மாட்டோம்னு வந்து தள்ளத்தக்கது சிலர் கொள்ளத்தக்கது நிர்ணயம் பண்ணாங்க. அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல செய்யாதன செய்யோம்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. செய்யாதன செய்யோம்னா நினைவூட்டுகிறேன். முன்னாடி என்ன சொன்னோம்னா விதி நிஷித்தமாய் சாஸ்திர விதி சாஸ்திர விகிதமாய் இருந்தாலும்
ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருந்ததுன்னா அது என்ன பண்ணுவா, அதை நாங்கள் செய்ய மாட்டோம். சிஸ்டர்களுடைய ஆச்சாரிய பெரியவர்கள் அதை ஆச்சரிக்கிறார்கள், அதை தான் செய்வோம்னு சொல்லக்கூடியதா இருக்குது காண்பிக்கிறார்கள். ஒரு ஆட்டம் வந்த விஷயம் என்னன்னா, சாஸ்திரம் ஒரு ஒரு விதியில் சாஸ்திரத்தை ஒரு விதி வாக்கியங்கள் இதை மட்டும் சத்தியம் தான் தர்மம் சரான்னு சொல்றதுன்னா, சத்தியத்தை பேச தர்ம வழியில நடன்னு சொல்றதுன்னா அப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு அது அது சாஸ்திரத்தை காட்டிருக்கணும். இப்போ சாஸ்திரமே சொல்லக்கூடிய சில இடத்துல அபவாதங்கள், இதுக்கு வந்து விதிகலக்குகள்லாம் இருக்கு. பொய் சொல்லக்கூடாதுன்னா எந்த சில சமயத்து பொய் சொல்றாங்க. விவாக காலே ரதி சம்பிரயோகே, விவாக காலம் முதல்ல கல்யாணம் பண்ணணும்னா நீ சொல்றான் 1000 பொய் சொல்லியா கல்யாணம் 1000 பொய் சொல்லணும். சாஸ்திரம் எத்தனை பொய் சொல்லணும்னு சொல்லல, விவாக காலத்துக்கு பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. ஒரு விவாக காலத்துல பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் தெரிவிக்கிறது. ரதி சம்பிரயோகி, மனைவியோட இருக்கக்கூடிய காலம் ஒரு பொய் சொல்லலாம்னு சொல்லக்கூடியதான். இன்னைக்கு ஒண்ணுமே எனக்கு ஒரு நகை கூட வாங்கி போடலையே, ஏதாவது நகை வாங்கி போடலாமா, ஏன் நீ கவலைப்படுற, பிப்ரவரி 30ஆம் தேதி எனக்கு போனஸ் வந்துருக்கான், பிப்ரவரி 30ஆம் தேதி வந்தாலும் போனஸ் வந்துருக்கு, அப்ப பொய் சொல்லலாம்னு சொல்லக்கூடியதா தெரிவிக்கலாம். அப்ப என்ன, அதெல்லாம் விதிவிலக்கை ஆகிற அந்த இடத்துல அந்த சமயத்து பொய் சொல்லலாம். அதற்கு பிராண அவஸ்தை, பிராணம் போகக்கூடிய சமயம் இந்த சமயத்து பொய் சொல்லலாம், ஒரு பிராமணனுக்காக பொய் சொல்லலாம். இப்போ சில இடங்கள்ல சாஸ்திரங்களே என்ன பண்ணுறது, செய்யக்கூடாதை செய்யணும்னு சொல்லிடுறது. அப்போ சிஷ்டாச்சாரங்கள் சொல்றது என்னன்னா, ஒரு சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் சான்றார்கள் ஆச்சாரங்கள் இருக்குன்னா அந்த சாஸ்திரத்தே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நழுவி போய் பண்ண முடியாது. ஆனா சாஸ்திரத்தை ரொம்ப பிரிஞ்சு போகணும். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அம்சம் சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். 100 காரியங்களை செய்ய சொல்லி 100 காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும், 10 காரியங்கள் தான் நம்மளால் செய்ய முடியும். அப்போ 10 காரியங்களை செய்தாலே போதும்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த அனுஷ்டானங்களை தான் சிஷ்டர்கள் சான்றோர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன பண்றார்கள், செய்யாதன செய்யாமல் சொன்னாங்க, அதை அனுஷ்டான முறையிலும் அதை அனுஷ்டித்து காட்டுகள் தங்கள் நடைமுறையிலே அதை கடைபிடித்து காட்டக்கூடிய இந்த வாசகத்தை தெரிவிக்கக்கூடியது. சாஸ்திராந்தத்தை கடைபிடித்து காட்டுகிற இந்த வாசகத்திலே காட்டப்படுகிறது. இப்போ அடுத்த வாக்கியம் என்ன இருக்கணும்னா, சாஸ்திரார்த்தத்தை கடைபிடித்து காட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னவே. ஆனால் அப்போ சாஸ்திரம் வாசித்தவர்களா இவர்கள்லாம் சொல்லக்கூடிய காலத்தை அறிவொன்றும் இல்லாத ஆய்வுன்னு சொல்றாங்க. அப்போ சாஸ்திரார்த்தம்லாம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். இவர்கள் சாஸ்திரங்கள் அறிந்தவர்கள், அந்த சாஸ்திரத்தை எந்த சாஸ்திரத்தையும் அப்ப யார்கிட்டையும் படிக்கல. ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஞானிகள் அனுஷ்டானத்தாலே இவர்களுடைய கோல்வீடு காட்டாலே விழுது. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. முதல்ல இவ வந்து இந்த நோன்பு பார்க்கணும்னு நினைச்சாங்க. போய் ஏதாவது ஜோசியர்கிட்ட போய் வந்து இதுக்கு நாள் குறிச்சு கொடுப்போன்னு கேட்டாலும் இல்லை. மார்கழி திங்கள் உடைய வியாக்கியாத நாளை கொண்டாடுகிறார்கள். நாள் தானா நமக்கு மார்கழி திங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாசம் வந்து தானே வந்து நிறைந்தது. அது நிறைந்த நன்னாளா சுபபட்சம் பௌர்ணமாசி வளர்கிற தானே வந்து அமைந்தது சொல்ல முடியாது. இப்ப நாளை தேடிட்டு போல தானே வந்து விழுந்தது. கோல் விழுக்காட்டாலே வந்து விழுந்தது. கோல் விழுக்காடுனா ஒரு கோலை எடுத்து நம்ம வீசுறோம். எந்த இடத்துல போய் விழணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் விழுந்ததுனாக்கா அது நம்மளுடைய முயற்சி கிடையாது. இந்த இடத்துல போய் அப்படியே போய் வந்து நேரம் போய் குறிப்பிட்ட இடத்துல போய் விழுமான்னா போல ஒதுக்கி எறியணும்னா, ஆனால் அது போய் விழுந்ததுதான் என்ன நினைக்கிறோம், வேச்சியா வந்து நடந்ததுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது போல கோல் விழுக்காட்டாலே நடந்தது. இவர்கள் சாஸ்திரம் கற்றவர்கள் அல்ல. ஆனால் ஞானிகள் எப்படி வந்து சான்றவர்களாய் போடுகிற என்ன சாஸ்திரத்தை என்ன ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கிறார்களோ அதை பார்க்கக்கூடியவர்களாக இது தானே இவர்களுக்கு விளைந்ததா. இப்ப கோல் விழுக்காட்டாலே இவருக்கு அந்த சாஸ்திர மரியாதை ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுகிறார்கள் காட்டுகிறார்கள். ஆளவந்தார் ஒரு ஸ்தோத்திரம், ஆளவந்தார் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ரத்னம்னு பேரு. ஸ்தோத்திர ரத்னம்னா 3 ரத்னங்கள் உண்டு நம்ம சம்பிரதாயத்தில். ஸ்தோத்திரங்கள ரத்னம் ஆளவந்தார் விழிச்சது. புராண ரத்னம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். அது மேல மந்திர ரத்னம் சொல்லி துவயமகா மந்திரத்துக்கு மந்திர ரத்னம்னு பேரு காட்டுகிறார். ஸ்தோத்திரத்துடைய ஒரு வார்த்தை தெரிவிக்கிறார். விதயஸ்ட வைதிகாக, விதிகளால் என்ன பண்றதுன்னா வைதிகர்கள் அந்த வேதத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்கள் எப்படி எந்த வழியிலே செல்கிறார்களோ அவர்கள் முன்னே செல்லக்கூடியதா இருக்கிறது. விதிகளான விதி வாக்கியங்களானது வைதிகர்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடியதா இருக்கிறது காட்டக்கூடியது. இந்த இடத்துல எப்படி சொல்றார், அந்த சாஸ்திர விதி வைதிகர்களை தொடர்ந்து போவது எப்படி போகுது, அதே போல பாகவதர்களை தொடர்ந்து போகுது. ஏன்னா அந்த வைதிகர்கள் என்ன அனுஷ்டானத்தை வச்சுன்னா அதே அனுஷ்டானத்தை இவர்கள் பார்த்து செய்யக்கூடியதா இருக்கிறது. இவர்களை தொடர்ந்து செல்லக்கூடியதையும் காட்டுகிறார்கள். முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே, ஸ்ருதி வாக்கியத்தில் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே காட்ட வந்த விஷயம் அர்த்தம் என்ன, மோட்சம் அடையணும் விரும்புறான். மோட்சத்துல இச்சி முமுட்சுவா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், அப்படி விரும்பக்கூடியவன் அவன் பகவானை சரணமடைகிறேன்னு சொல்றான். மோட்சம் அடையணும்னு நினைச்சாங்க பகவானை சரணமடையணும்னு வந்து ஸ்ருதி மறை சொல்லிட்டு வேதம் சொல்லிடுச்சு. ஆனால் அது எப்படி இருக்கு, வேதத்துல அது ஒரு வாக்கியத்தை வச்சு ஒருத்தர் வந்து முமுட்சுவானவர் ஒரு எபெருமானை அடைய முடியும் அடைய முடியாது. ஏன்னா வேதம்னு சொல்லக்கூடியது 90 பேருக்கு மறைன்னு மறைனா தன்னுடைய பொருள்களை மறைக்கக்கூடியவர்கள் மறைன்னு காட்டுகிறார்கள். அப்ப என்ன சொல்றார்,
மறைன்னு சொல்லக்கூடியது அப்படி மறைக்கிறது. ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் வேதத்துக்கு உபபிரமணங்கள்னு உண்டு. உபபிரமணங்கள்னா இதிகாசங்கள் புராணங்கள்னு வேதத்துக்கு உபபிரமணங்களாக இருக்கக்கூடிய ராமன் வந்து அவதாரம் பண்ண எதிர்வாங்கானவன் என்ன பண்றான், அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறான், ராமனாக அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கக்கூடிய காலத்தில் அவன் பின்னாலே வேத புருஷன் வந்து நின்றான். நீ எதுக்கு என் பின்னாடி வரன்னு கேட்டான். இல்ல இல்ல, நீ ஒரு அவதாரம் பண்ணது, நானும் ஒரு அவதாரம் பண்ண போறேன். வேதவேத்மரே முஞ்சி கதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனஹா. எபெருமான் ராமனாக பிறந்த காலத்திலே வேதமானது ராமாயணமாக பிறந்தது அப்படின்னார். அப்போ இந்த எபெருமானை அடையக்கூடிய சரணாகி முதல்ல மறையிடல் வேதத்தை சொல்லி முக்ஷுவை சரணமகம் பிரபத்தி, முக்ஷுமாய் இருக்கக்கூடியவன் வந்து எபெருமானை சரணடை வேணும்னு சொல்லிட்டு எப்படி சரணடைய வேணும் அது சொல்லல. ஆனா ராமாயணம் சொல்றது அபயப்பிரதான சாமம்னு சொல்லக்கூடிய சரணாகதி, விபீஷண சரணாகதி சரணாகதியிலே சிறந்த சரணாகதியில் ராமாயணத்தை கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட சரணாகதி சொல்ற கட்டத்துல என்ன பண்றான், விபீஷன் ராமனை வந்து ராமன் திருவடிகளே சரணடை வேணும்னு வருகிறான். அப்படி வரக்கூடிய காலத்துல என்ன பண்றான், எபெருமான பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், நேர போய் எபெருமான் திருவடியில போய் விழுந்தாங்கன்னா விடல. என்ன பண்றான், சுக்ரீவன் அந்த வந்து அந்த இருக்கக்கூடிய வானர சைன்யங்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை முன்னிட்டு கொண்டு ராமன் திருவடியிலே போய் விடுறான்னு சொல்றான். அவன் சொன்னான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே விபரிதயமாம் சிக்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சீக்கிரமா போய் சொல்லணும், விபீஷணன் வந்து ஒரு திருவடியிலே சரணடைய காத்து கொண்டிருக்கிறான்ற விஷயத்தை சுக்ரீவா நீ சீக்கிரமா போய் வந்து ராமனிடத்திலே சொல்லணும். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, இந்த இடத்துல பார்த்தோமே, அதான் விபீஷணன் நேர போய் எம்பெருமான் திருவடிகளிலே போய் விழவில்லை. விழணும்னு நினைச்சுதான் விழுந்துட முடியாதுன்னா, நான் ராமனுக்கு ஒரு கட்டுக்காவல் இருக்கக்கூடிய ஒரு வந்து அரச பவனத்துல யாரும் இல்லையே. சேத்துக்கரையில புல்லாடி திருப்புல்லாடி கரையில வந்து ஒரு சாதாரண கடற்கரையில இருக்கான். சுக்ரீவன் எந்த இடத்துல இருக்காலும் அது பக்கத்துல ராமன் இருக்கான். ஆனால் என்ன சொல்றான், இவர் இடத்துல போய் பேசாம அவன் இடத்துல போய் பேசணும், நேரம் ராமன் இடத்துல பேசாம சுக்ரீவன் இடத்துல போகணும். இப்போ காட்ட வந்து வேதம் பல்வார்களை கொண்டு பாகவதர்களை கொண்டு எபெருமானை அடிபணிய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ இவர்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய இந்த இடத்துல என்ன பண்றாரு, நந்தகோபனுடைய கோயில் காப்பானே வாசல் காப்பானேன்னு அவர்கள் எல்லாம் புருஷகாரமாக கொண்டு உள்ள வந்து அந்த ராஜகோபுரத்திலே பிரவேசிக்க போகிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க, இவர்களும் இவர்கள் சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், காட்டக்கூடியவர்களாக இருக்கிறது. அப்போ காட்ட வந்த விஷயம் ததியர்னு சொல்லக்கூடிய அடியவர்களை கொண்டு எந்த ஒரு காரியத்தை எதிர்மானை அடையக்கூடிய காலத்தை அவர்களை கொண்டு அவர்கள் முன்னிட்டு கொண்டே செய்ய வேண்டும் காட்டுகிறார். அதனால என்ன பண்றாரு, இந்த இடத்துல கோயில் காப்பானே வாசல் காப்பான் நாயகனாயின் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே ஒடித்தோல் தோரண வாசல் காப்பான் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, வாசல் காப்பான் கோயில் காப்பான் ஒருத்தர் இருக்காங்க. இந்த பெரிய அந்த மாதிரி வச்சுக்கோ, அந்த கோபுரம் வச்சுக்கோ, ராஜகோபுரத்து வாசல் தான் ரெண்டு பேர் இருக்காங்க. உள்ளுகளை இந்த பிரதான கோபுரத்துக்கு உள்ளுக்குள்ள போகிறது ரெண்டு பேர் இருக்காங்க வச்சுக்கோ. ஒருத்தர் கோயில் காப்பான் ஒருத்தர் வாசல் காப்பான்னு சொல்லக்கூடிய. அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுடைய திருமணிகளை அடிபணிந்து என்ன பண்றாரு, எபெருமான் எடுத்து நாங்க போனோம், எங்களுக்கு கதவை திறந்து விடுன்னு சொல்லக்கூடிய இந்த பாசம். நாயகன் தெரிவிக்கிறாங்க. நாயகன் என்ன, எல்லாருக்கும் தலைவனா இருக்கக்கூடிய நாயகன் பேர். இப்ப என்ன சொல்றாங்க, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காவல். நாயகன் சப்தம் தலைவன் சப்தம் யாருக்கு பொருத்தும் கேட்டாங்க, ரெண்டு பேருக்கும் பொருத்தும். யார் ரெண்டு பேருக்குன்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபன், நந்தகோபனுக்கு அவனும் நாயகன், அவனும் தலைவன். நாயகனாய் நின்ற கோயில் காப்பான், அந்த கோயில் காப்பானும் நாயகன், அவனும் நமக்கு தலைவன் சொல்ல முடியும். இப்படி கூட சொல்லலாம். இவர்கள் எப்படி நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் திருவாய்ப்பாடிக்கு யார் நாயகன் கேட்டா கண்ணன் பெருமான் தான் நாயகன். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நந்தகோபால போய் நாயகன் சொல்லாமோ கோயில் காப்பான போய் நாயகன் சொல்லுவாங்க கேட்டால் சொல்லலாம்னு தெரிவிக்கிறார்கள். நாதன் குழுவேள் உலகுக்கும் நாதன் நாயகன் குழுவேள் உலகுக்கும் நாதன் வேதமயன். எபெருமான சொல்லக்கூடிய காலத்திலே நாயகன் குழுவேளுக்கும் நாதன், எல்லா உலகக்கும் நாதனாய் இருக்கக்கூடியவன் சொல்லக்கூடியது. அப்ப அவனைத்தான் நாயகனாக சொல்ல வேண்டும். நந்தகோபனை நாயகனாக சொல்ல அவ்வளவு உச்சிதமா படத்தை என்று சொல்லப்படுகிறது. ராமாயணத்துல ராவணனுடைய சம்ஹாரம் முடிஞ்சு ராவணனை முடிச்சான். ராமன் முடிச்சுட்டு திரும்பி வரான். அங்கிருந்து இதுல இருந்து லங்காபுரியில இருந்து கிளம்பி அயோத்திக்கு வரான். வரக்கூடிய காலத்திலே அந்த புஷ்பக விமானத்துல ஏறி வரான். வரக்கூடிய காலத்துல ஒரு இடத்தையும் காட்டினே வரான். ஒரு இடமா காட்டினே வரான். சீதா பிராட்டி புஷ்பகம் இருப்பார். சீதா பிராட்டி இதான் கண்டகாரணி, இதுதான் பரத்வாஜ மகர்ஷி ஆசிரமம், இதுதான் பஞ்சவடி, இதுதான் ஒரு சித்திரகோடான் வரிசையா காட்டினே வரான். அயோத்தி வந்து
அயோத்தி வரக்கூடிய காலத்துல என்ன சொன்னான்? அயோத்தி வந்துடுதுன்னு சொன்னானா? என்ன சொன்னானா? ஏஷா சாதிருஷ்யதே ராஜதானி பிதுர்மமா. சீதா, இது பார்க்கிறேன், என்னுடைய தகப்பனாருடைய ராஜதானியான அயோத்தியை, என் தகப்பனாருடைய ராஜதானியான அயோத்தியனா. ஏன் அப்படி சொல்றான்னு பார்த்தாங்க. வந்தபடி காலத்தை அயோத்தி வந்துட்டு சொன்னா சீதா பேர் அடிக்க முடியாத? தசரதனை வச்சுதான் சொல்லணுமா? தசரதன் எப்போ போனா? ராமன் இந்த பக்கம் காட்டுக்கு போனா அந்த காலத்தை அவனுக்கு மாட்டு போனா அவனுக்கு பரவதை போய் சேர்ந்தான், போல போய் சேர்ந்தான், சாத்தானிக லோகம் லோகத்துக்கு போய் சேர்ந்தான்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு போனவங்க ஒரு பேரை சொல்லி அவன் ஆண்டு ராஜதானி அது மாறுன்னு சொன்னான்னு சொல்ல முடியாது. ஒரு ஆண்டு வந்து பத்தி 7 இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என் ஊர் வந்து விட்டது நீ மாறுன்னு சொல்லல. ஆனா என்ன சொன்ன, தன் பெயரை உத்தேசியமாக கொண்டு எனக்கு அந்த அபிமதமா இந்த ஊர் எதனால அபிமதம் தெரியுமா? என் தந்தை இந்த இடத்துல இருந்தான், அதனாலே எனக்கு அபிமதமாக இருக்கிறது சொல்லலாம் காட்டுகிறாங்க. அப்போ ராமனுக்கு ஒரு விஷயம் உங்கம்னா அது கண்ணனுக்கும் அது உங்கப்பாகத்தான். ராமனும் கிருஷ்ணன் அவதாரத்தால வேறு, ஆனால் அவர்கள் கொண்ட கொள்கையினாலே ஒரு அவதார ரகசியத்தை சொல்லக்கூடிய காலத்தை பகவான் தெரிவிக்கிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி விவேக. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த உலகத்திலே நான் எப்போது தர்மங்கள் சீனிக்கக்கூடிய காலத்திலே நான் அவதாரங்கள் செய்கிறேன்னு சொல்லக்கூடியதா இருக்கேன். அப்படி பார்த்தோமானால் ராமனுக்கும் அது ஒன்றா இருக்கு, கிருஷ்ணனுக்கும் ஒன்னாதான் இருக்கு அந்த கொள்கை. ஆனால் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்குன்னா ஒருத்தருக்கு வித்தியாசமா இருக்கு. ராமன் செய்யக்கூடிய செயல்கள் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும்னு நினைத்தானே, ஆனால் அப்படிப்பட்டானா அது எந்த வழியில சரியம் சொல்லப்பட்டிருக்கோ அதே வழியில போய் தான் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவனா இருக்கும். ஆனால் கிருஷ்ணன் எப்படி பண்ணுவனா இருப்பான்? எப்படியா நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனால் தர்மத்தை நிலைநாட்டுவேன். அதான் சொல்றேன், சார் எல்லா தர்மங்களையும் வந்து இது பண்ணணும்னு சொல்லக்கூடியவர் எப்படி பண்ணுவாங்க? சர்வதர்மான் பறித்த எல்லா தர்மங்களையும் கைவிடுன்னு சொல்லக்கூடியவர் எப்படி இருக்காங்க? சொன்னவர் என்ன? கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், கிருஷ்ணனே தர்மம் தான். எல்லா தர்மங்களையும் கைவிடுன்னு சொல்லக்கூடியவன் அவனே தர்மமா இருக்கிறான்னு சொல்லுறான். எல்லா தர்மங்களும் எப்படி கைவிடுன்னு சொல்ல முடியும்? இந்த தர்மத்தை கைவிடுன்னு சொல்லல, இந்த தர்மங்களையே நான் காப்பாற்றுன்றதை கைவிடு, அந்த எண்ணத்தை நீ கைவிடு, என்னை தர்மமாக நிலைன்னு சொல்ல முடியாது. அப்போ தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அந்த கொள்கை பிடிப்பிலே ராமனும் கண்ணனும் ஒத்தவர்களாகத்தான் இருந்தார்களே தவிர, ஆனால் அதான் எப்படி வந்து அதை நிறைவேற்றி காட்டினார்கள், தர்மத்தை எப்படி சம்ஸ்தாபனம் பண்ணார்கள்னா கண்ணனுக்கும் ராமனுக்கும் வித்தியாசங்கள். ஆச்சாரியர்கள்லாம் பல இடத்துல ஆச்சாரங்கள் இருக்கும். ராமனுடைய வந்து உண்மையும் கண்ணனுடைய பொய்யும் நமக்கு துல்லியமானது, ரெண்டு சமமானது, ரெண்டரையும் கை கொள்ள வேண்டும். ராமன் எப்படி வந்து உண்மையே பேசினானா, ஒரே சத்தியமாக்கியனா இருந்தாலும், அதே போல கண்ணன் பேசக்கூடிய பொய் ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் பண்ணாங்க. ரெண்டுத்துக்கு தாரதமியங்கள் ஏற்றத்தாழ்வே கிடையாது. ராமனுடைய உண்மை எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்ததோ அதே போல கண்ணனுடைய பொய்யும் பெருமை வாய்ந்தது என்று சொல்லக்கூடியதாக காட்டுகிறார்கள். அப்போ இவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், நாயகனாயின் நாயகனையா சொல்றாங்க சொல்லக்கூடியதை பார்க்கணும். நாயகனாயின் எதுக்கு சொல்லுகிறார்கள் இவர்கள் கேட்டால், இவர்கள் எல்லாம் கடகர்கள். கடகர்கள்னா எம்பெருமானுடைய சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் பேர் கடக கிருத்தியம். அது ஆச்சாரியர்கள் பண்ணுவார்கள், பிராட்டி பண்றான்னு சொல்லக்கூடியது. இவர்களும் திருத்தம் பண்றாங்க. இந்த வாசல் காப்பான் கோயில் காப்பான்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க? அந்த எம்பெருமான இடத்துல இவர்களை போய் இவர்கள் கதவை திறந்து விட்டாதான் இவர்கள் எம்பெருமானை போய் சந்திக்க முடியும், பேச முடியும், அவர்கள் திருப்பள்ளி அடிச்சு பாட முடியும், கைத்தறிகள் பண்ண முடியும்னு இருக்கக்கூடிய ஒரு ரீதியில இப்போ கடகராக இருக்கக்கூடிய ஒரு பட்டணமே அப்படிப்பட்ட ஒரு பேரு பெறுவதற்கு இவர்கள் தான் காரணபூதர்களாக இருக்கிறார்கள். அதனால இவர்களை நாயகன்னு சொல்லுகிறார்கள் சொல்ல முடியாது. ஆனா வந்தார் அந்த ஸ்தோத்திரத்தின் கீழே சொன்னேன், ஸ்தோத்திரத்தின் ஒரு கிரந்தம் எழுதினார்னு சொன்னேன். இந்த ஸ்தோத்திரத்தின் காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல ஆள வந்தார் நினைச்சது எம்பெருமானை குறித்து ஸ்துதி பண்ண வேண்டும் தான் நினைக்கிறேன். பல ஸ்தோத்திரங்கள் அதுக்கு அனுபவமா பல ஸ்லோகங்கள் அந்த இதுல எழுதியிருக்கேன். அது எழுதக்கூடியதெல்லாம் என்ன பண்ண, எம்பெருமானை பத்தி பல விஷயங்கள் எழுதியிருந்தாலும் எம்பெருமானே நீ எனக்கு பேற்றை கொடுக்க வேண்டும், பேற்றை கொடுக்க வேண்டும் பேசணும். ஆனா முதல் ஸ்லோகம் தன்னுடைய ஆச்சாரியரான நாதமணிகளை பத்தி தான் பாடுறேன். அமோச்சித்யா ஞானவைராக்கிய ராசகிரி அதாய முறையே அகாத பகவத் பக்தி சிந்தமே. இந்த ஆச்சாரியார் நாதமணிகள் எப்படி பண்ணார்? அமோச்சித்யா ரொம்ப அற்புதமான குணங்கள் படைத்தவா என்றால் அவருடைய குணங்கள் இன்னதுன்னு நினைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடியது. ஞானமும் வைராக்கியம் அவர்கிட்ட எப்படி இருக்கலாம், ஒரு ராசிகளை போல குவியல் குவியலா அவர்கிட்ட இருக்கு. இவ்வளவுதான் இவ்வளவு ஞானம் படைத்தவர், இவ்வளவு வந்து வைராக்கியம் படைத்தவர்னு சொல்லிட முடியாது. ஒரு குவியல் குவியலா படைத்தவர். பக்தியானது அகாத கடலின் ஆழத்தை போல அகாத பக்தி சிந்தனை, அகாத பக்தி சிந்துவாய் கடலின் ஆழத்தை போல இருக்கிறார் சொல்ல முடியாது. தன்னுடைய ஆச்சாரியர் முதல்ல பாடம் மனப்பண்ண ஸ்லோகங்கள் பாடுறார். எம்பெருமான் குறித்து எனக்கு எம்பெருமானே நீ எனக்கு பேற்றை கொடுக்க வேண்டும், பேற்றை கொடுக்க வேண்டும் தெரிவிக்கிறார். எம்பெருமான் சொல்ல எதுக்காக அவனுக்கு பேற்றை கொடுக்கணும்? இவர் சொல்றாரு, நான் அந்த குற்றம் பண்ணா இந்த அமரியாதா சுத்ரஹா ஜலமதி அசூயா பிரசவபூ கிருதத்வோ துர்மாணி ஸ்மர பரவஜோ பஞ்சனமரஹா. இவர் தன்னுடைய தாட்சியெல்லாம் சொல்றாரு.
எபெருமான சொல்லக்கூடிய காலத்தை பசிவதான்யோ குணவான் ருதிஸ்ருதி மிருதயான் மதுரஸ்திரஸ்ஸமஹ கிருதி கிருதக்ஞஹ வசிஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணம். எபெருமானுடைய உயர்த்தியை சொல்லக்கூடிய காலத்தை சமஸ்த எல்லா கல்யாண குணங்களையும் கொண்ட ஒரு கணனாக இருக்கிறாய், சமுத்திரமாக இருக்கிறாய். எபெருமானை புகழ்கிற எந்த இடத்துல எபெருமானை புகழணுமோ புகழறார். தன்னுடைய தாழ்ச்சியை எங்க சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லக்கூடியவராக இருக்கிற ஆடவன். நிமஜ்ஜதோனந்த பமாத்மவாந்தா சிராயவே மூல விவாசிலந்தா வயாபிலப்தம் பகவத்நிதானி அனுத்தமம் மாத்திரம் இதம் தயாயா. ஆடவன் சொன்னா எபெருமானமா சொல்றேன், எபெருமானே நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், சம்சாரமாகிற சாகரத்திலே விழுந்து நோவுபட்டு கொண்டிருக்கிறேன் நான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எனக்கு ஒரு கரையின் ஒன்று தின்பட்டது. இந்த மாதிரி நீ ஒரு கரையாக எனக்கு தின்பட்டாய், உன்னை புரிஞ்சு கொண்டா நான் பிழைச்சு போயிடலாம், இந்த உலகத்திலே இந்த சம்சாரத்திலே பிழைச்சு போயிடலாம் நான் நினைச்சேன். சிராயவே பூல விவாசிலம் தூலம் சொல்ற கரை எனக்கு கிடைச்சது, உனக்கு கிடைச்சதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். என்ன எப்படி எப்ப கிடைக்கணும்னு நீ வந்து என்ன பண்ற, நான் மாறி மாறி பல பிறப்பு பிறந்தனே, என்ன நீ அடையணும், நீ என்ன பண்ற, பற்பல அவதாரங்கள் நீயும் செய்தான் என்ன அடையணும் நீ நினைக்கிறாய் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எபெருமானே நீ எனக்கு கிடைத்தாய், நான் உனக்கு கிடைத்தேன் அப்படியா இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீ எனக்கு அருள் புரியணும், நீ எனக்கு அருள் புரியணும். நான் எத்த கொண்டு உங்களுக்கு அருள் புரியுது, என்னுடைய பாப்பத்தை கண்டு உன்னால அருள் புரிய முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன் அருளை கண்டு நீ எனக்கு அருள் புரியலாம். ஏன்னா உன் அருளுக்கு எது பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, பாவத்தை போக்குவதுதான் உன்னுடைய அருளுக்கு பிரயோஜனம். என் பாவத்தை கொண்டு தள்ளதான் முடியுமே தவிர உன்னுடைய அருளை கொண்டு என்ன பண்ணலாம், என்னுடைய பாவத்தை கழுவி என்னை வந்து எனக்கு வேற்றை கொடுக்கலாம். அதனால நீ அந்த வேற்றை கொடுக்க வேணும். எப்படி சொன்னாலும் பெருமாள் வசிக்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்றாரு, நான் எங்க இடத்துல ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு, அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன். என்ன பிரம்மாஸ்திரம் சொல்றாங்க, சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாமதிமாத்மம் பிதாமகம் நாதமுதி விலோக்கியம் பிரசீத மத்விருத்தம் அசிந்தயித்வா. என்னிடத்துல எவ்வளவு திருமான வந்து இருக்கலாம், ஆனால் என்னுடைய பாட்டனார் திருப்பாட்டனார் என்னுடைய ஆச்சாரியர்களுடைய நாதமுடி எழுந்தாரு. அவர் எப்படிப்பட்டவர், உன்னுடைய பரம பக்தராக இருக்கக்கூடியவர். அவர் பிதாமகம் நாதமுடி என்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பாட்டனாக இருக்கக்கூடிய நாதமுடிகள். அவரை பார்த்து எனக்கு பேரை கொடுக்கணும்னு. அப்ப காட்ட வந்த விஷயம் எப்ப மறுக்க முடியுமா, நாதமுடிகள் சொன்னார்னா ஒரு மறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மறுக்க முடியாது. கொடுத்தாலும் தெரிகிறது. இன்னொரு சந்தேகம் ஒரு இடத்துல. அப்போ ஆள வந்தாலே ரொம்ப பெரிய சிரேஷ்டனானே உத்தமாசிரமியா இருந்தவன் எபெருமானாருக்கே ஆச்சாரியனா இருந்த எபெருமானாருக்கு கொடுக்கிற ஞானம் கிடைத்ததுக்கு காரணபூதராக இருந்தவன். அப்ப ஆள வந்தாருக்கு நேரம் இது கிடையாதுன்னா எல்லாருக்கும் என்ன நினைவுன்னா அந்த ஆச்சாரியுடைய சம்பந்தத்தாலே வந்து நமக்கு வந்து பேர் கிடைக்கிறதுன்னு நம்ம நினைவிலே கொள்ளணும். ஏன்னா நாளைக்கு வந்து ஆளவந்தாருக்கு வந்து தன்னுடைய இதுவாலே வந்து ஒரு ஞான பக்தி வைராக்கியத்தாலே பேர் கிடைத்ததுன்னு சொல்லவே. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல எனக்கு ஆச்சாரிய பக்தி இல்லாத கூட எனக்கு இதை கொடுக்கணும். அன்புருவின் தாடினைகள் தன்னில் அன்பொரும் இல்லாதார் அன்பு தன்வான் செய்தாலும் அம்புயை இன்பமிகள் விண்ணாடு தாடடிக்க வேண்டீரான் அதெல்லாம் நன்னா அவர்கள் நாடு. ஒரு பக்தன் இருக்கான், பெருமாள் இடத்துக்கு ரொம்ப தீவிர பக்தன், விராட்டி இடத்துக்கு ரொம்ப தீவிர பக்தன். ஆனா அவனுக்கு ஆச்சாரியன் யாருன்னு கேட்டான். ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா ஆச்சாரியன் யாருன்னு சொல்ல தெரியாது. ஆச்சாரியன்னா யாருன்னு தெரியாது. எனக்கு ஆச்சாரியன்னா கிடையவே கிடையாது. பெருமானே நான் அவனோட தீவிர பக்தன், எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும். நீ இருக்கும், நீ பக்தன் தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கறது கரெக்டு தான், வாஸ்தவம் தான். ஆனா உனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லையே அப்படின்னா அவர்கள் அவருக்கு மோட்சத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆச்சாரிய சம்பந்தத்தோடு உனக்கு நான் நிலை கொடுக்குறேன். திருக்கச்சிரம்புகளும் ஆச்சாரியர் இருந்தாரு. எப்படிப்பட்டாரு, தேவபெருமானோட தேவபெருமானும் அச்சாவதார சமாதியை குலைத்துக் கொண்டு திருவக்கச்சியனோட வார்த்தையானால் பேசலாம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் காஞ்சிபுரத்தை போனோம்னா இந்த கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம் இந்த மலைப்புற சுத்தி வந்தாலும் 4 அவரோட சின்னதான் தங்கபெல்லி வெளி வழிமா. அது பேர்ல திருக்கச்சின்னம்பியோட கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம் அந்த இடத்துல பெருமானம் தாயான திருக்கச்சின்னோட வார்த்தையாடித்தான் விருப்பவந்தராக ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. அவரோட திருக்கச்சின்னம்பியோட என்ன பண்ற ஒரு சந்தர்ப்பத்துல பெருமானே எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டான். மோட்சம் என்னன்னா, மோட்சம் உனக்கு எதுக்கு மோட்சம், உனக்கு எதுக்கு மோட்சம் கொடுக்குன்னு கேட்டாங்க. சுவாமி நான் உங்களுக்கு வந்து திருவாலோட்ட கைங்கரியம் பண்ணனே சுவாமி, நீர் வீசி நீர் திருவாலோட்டத்தை வீசி நீர் நான் பேசினேன், நீர் வீசினது நான் பேசினது சரியா கொடுத்து விட்டேன். ஐயோ அப்ப எப்படிதான் எனக்கு மோட்சம் இருக்கிறார், ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று வர மோட்சம் தான் கிடைக்கும். சோமாசி ஆண்டா ஒரு ஆச்சாரம் தமிழ்நாட்டுல நல்லா
கானம் இசை பாடக்கூடியவர். நல்லா பாடுவாரா. பெருமாள் என்ன பண்ணாரா, செல்வநாராயண பெருமாள் ஒரு குழந்தை ரூபத்துல வந்து அவருடைய பாட்டுக்கு நர்த்தனம் ஆடுவாங்க. அப்போ என்ன பண்ணாராம், அவர் ஒரு காலத்துல எம்பெருமானார் சொன்னாராம், அவர் இடத்துல சம்மாசிகள்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேள்வி, எனக்கு மோட்சம் உண்டாக்கி வரணும். உடனே அவர் போய் கேட்டாராம், நான் மோட்சம் கொண்டு வரணும். அடுத்த நாள் வந்தாராம், உங்க மோட்சம் உண்டு சொல்லிட்டாராம், உமக்கு மோட்சம் உண்டாக்கி கொடுக்கணும். சரி சமாசியான நேரம் பெருமாள் கேட்டாராம், எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டாராம். உடனே கேட்டாராம், எதுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா, நான் உங்க பாடினேன், நீர் பாடினேன், நான் ஆடினேன், நான் பாடுறதுக்கு ஆட்டு சரியா கொடுத்துட்டேன். அப்போ ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று வாரம் அதை கிடைக்கும் சொல்லப்படுது. ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளவு உன்னதமாக இருக்கக்கூடியதுன்னு காட்டப்படுது. அதுபோல ஒரு கடகர் ஒரு இடத்துல எப்படி எம்பெருமான் இடத்துல இந்த வாசல் காப்பான் கோயில் காப்பான்னு சொல்லக்கூடியவர் எம்பெருமான் திறத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காட்டப்படுது. முதல் இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன பண்ணார், முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய காலம் நமோச்சந்தியான் உதாகிருஷ்ணன் நாதகுடியுடைய பெருமையை பாடினான். கடைசியில பிதாமகம் நாமம் என்னும் விலோக்கியான்னு சொல்லி இது பண்ணார். அப்ப எப்படி இருக்கு இந்த ஸ்தோத்திரத்தம் சொல்லப்படுது. எம்பெருமானுடைய ஸ்துதிகள்லாம் எது இருக்குன்னா, ஆச்சாரியனாகிற ஒரு வேளையில இருக்கிறது, ஒரு பெட்டியில இடப்பட்டு இருக்கிறது. ஏழிய நாதம் இருக்கா, மேய நாதம் இருக்கா, அது ஒரு பெட்டி போல மூடப்பட்டிருக்கு. அதுக்குள்ள எம்பெருமானுடைய ஸ்துதிகள் எல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது பாருங்க. அடுத்த ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும். சரணாகதி சொல்ல சரணாகதி பண்ணக்கூடியவர்கள் நான்கு தான். அதுக்கு பேற்றை கொடுக்கக்கூடிய நேர பேற்றை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் பேற்றை கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த பேற்றை கொடுக்கக்கூடிய எம்பெருமானாக இருக்கிறார். இது நல்ல நடுநியார் இடைத்தரகர்கள் போல இவர்கள் எதுக்கு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் நம்மளா எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். வண்டியா இதுதான் சொல்லல, சில கவர்மெண்ட்லாம் ஒரு ஸ்கீம் வரும் திடீர்னு, இந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட எந்த கேள்வியும் நாங்க கேட்க மாட்டோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவோம். லட்சமா கோடியா பணங்கள் வந்து கவர்மெண்ட் கஜானா ட்ரெஷரியில் வந்து கொடுக்கும். அது போல எம்பெருமான் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க, அவங்களுடைய பாவத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த உலகமே பார்த்தாங்க அவருக்கு, திருப்பதி ஒட்டியதான் ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடியதா இருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், பாவத்திலே கூடு போயிருக்கிற உன்னனைய குத்தம் செய்யணும், மனமலையா குற்றங்களை வைத்திருக்கிறோம். எம்பெருமானுடைய குன்னம்போல் மணிமாடவையில் திருப்பூர் அது குன்னப்போல் என்ன ஆதிக்கிறான், ஒரு குன்று போல் நிற்கிறான். அவனுக்கு சமமா நம்ம என்ன வச்சுக்கணும், நம்ம குற்றங்களையே வைத்திருக்கிறோம். அந்த குற்றங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றோம், எம்பெருமான் தரத்துல போய் வந்து நம்ம போய் பார்க்கணும். எம்பெருமானே எனக்கு ஒரு நல்ல பேற்றை கொடுப்பாய் நம்ம கேட்டோம்னா என்ன இருக்கும். அப்படி எம்பெருமான் சொல்லக்கூடிய சுதந்திரம் ஆனா எதையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய மொத்தம் சொன்னதை கேட்டு விடக்கூடியது. அதனால்தான் அது பேர் மதில் மேல் பூனைன்னு வரும். மதில் மேல ஒரு பூனை இருந்தால் எங்க ஊதிக்கணும், இந்த பக்கம் ஊதிமா அந்த பக்கம் ஊதிமா யாராலும் சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாது. அவன் வந்து அனுகிரகம் பண்ணாலும் பண்ணணும், அனுகிரகம் பண்ணாலும் சரி உனக்கு நான் பேற்றை கொடுக்குறேன்னு வந்து கதிபாண்டனை கொடுத்தது போல பேற்றை கொடுத்துடும் அவர் சொல்லணும். இல்லையா ஜடாயு கொடுத்தது போல கச்சலாகான் அனுத்தமான வந்து வீழ்ச்சி இல்லாத வைகுண்டமானதுக்கு போன்னு ராமன் சொன்னது போல ஒரு பட்சி கூட மனோபதம் போயிடும். ஆனால் அதே சமயத்தில் அந்த சுதந்திரம்னு சொல்ல முடியாது. விக்கிரகம் இதுல கொடுத்துருந்தான், இந்த பக்கம் கொடுத்துருந்தான், எப்படி இருக்கும். எவ்வளவு காலம் நீ 10 கோடி சகஸ்ர வருஷங்கள் நீ வந்து ஒரு பாவம் பண்ணிருந்தானா அந்த அனுபவிக்கணும், அதை அனுபவிச்சுதான் நீ என்னோட வரணும்னு சொல்லணும். லட்சமாமி தராட்டியே போய் சொல்றான், புருஷகாரம் பண்ணக்கூடிய காலம் லட்சமா நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறான். அப்போ நிகிரகம் பண்ணக்கூடியதுதான் எது, நம்ம குற்றங்களை பார்த்து நீரிலே நெருப்பு கடனமா சொல்லணும். அவருடைய இது எப்படி இருக்கா, சாதாரண எம்பெருமான் இருக்கா, ரொம்ப குளிர்ந்த தடாகத்தை போல இருக்கிறான். ஒரு அபராதியா ஒருத்த போறான், அவனுடைய அபராதங்கள் குற்றங்கள் அவனுக்கு கண்ணிலே பட்டதை ஆனால் எப்படி ஆகுறான், நீரிலே நெருப்பு கடனமா போல அப்படி கடவுள்தான். அப்போ பொறுக்கிறான். அவன் எதுக்காக பொறுக்கிறான்னா, இந்த மாதிரி கடகர்கள் நடுவுல போய் விராட்டி போல இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் நடுவுல போய் அவனுடைய கோபத்தை ஆற்றுகிறார்கள். அதற்காக தான் இந்த நடுவுல ஒரு இடைத்தரகர்கள் சொல்லப்படுகிறார்கள். அப்போ புருஷகாரத்தை எம்பெருமானுடைய அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதிலே நம்ம போய் கேட்டோம்னா மறுக்காத நமக்கு பண்ண முடியும். ஒருத்தர் இடத்துல நம்ம போய் ஒரு காரியம் போய் நிற்கிறோம்னா எப்படி போவோம், நம்ம சொன்னோம்னா அந்த காரியம் கண்டிப்பா நடக்கணும்னு நினைக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளால நேரம் பண்ண முடியாது என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு சிபாரிசு ஒருத்தர் கூட்டு போறோம், இல்லை ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கி போறோம். அது போலதான் இந்த கடகர்கள் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல நடுவிலே நிற்கிறார்கள் காட்டக்கூடியதா என்பது காட்டுகிறார்கள். அப்போ அதனால என்ன தோற்ற விஷயம் என்ன, இதுல கிடைச்ச விஷயம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம். வேணால் எம்பெருமானை நாம் நேரே அடிப்படையெல்லாம், ஆனால் வேறு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு புருஷகாரத்தா இது ஒரு சிபாரிசு கொண்டு நம்ம இடைத்தரகர்களுக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களோ கடகர்களை கொண்டு போகக்கூடிய காலத்திலே கண்டிப்பாக நமக்கு பேரு தப்பிப்பாகாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் இவர் என்ன பண்றாங்க, இப்ப சொல்றாங்க இவர்கள் தலைவர்கள் எங்களுக்கு தலைவர்கள் சொன்னாங்க. இவர்களுக்கு என்ன சொல்ல முடியுமா, கோயில் காப்பானே நாயகர்கள் தலைவர் சொல்ல முடியாது இருக்கிறது.
அடுத்த கேள்வி கேட்கிறார். இவர் சொல்லக்கூடிய காலத்திலே கண்ணனை பெருமானுடைய கோயில் காப்பானேன்னு சொல்லாது நந்தகோபன் கோயில் காப்பானேன்னு சொல்றார்களே, இது எவ்வளவு தூரம்? கீழே சொன்ன ஏஷா ராஜ்யம் மம பிதுர் ராஜ்யம் ராஜதானின்னு கண்ணன் ராமன் சொன்னான்னு சொன்னாங்க. அதே போல இந்த இடத்துல சொல்லியிருக்கணும், சரி நந்தகோபனை பற்றுகிறார்கள் கோயில் காப்பான பற்றுகிறார்கள்னா ரைட், கண்ணனுக்கு போகணும். ஆனா திருமாளிகை சொல்லக்கூடிய காலத்துல கண்ணன் பெருமாள் திருமாளிகை கண்ணபிரான் கோயில் காப்பானே அப்படின்னு சொல்லிருக்கலாமே, ஏன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு சொல்லணுமான்னு கேட்டோம். எம்பெருமான் எதுக்கு ஆசைப்பட்டான் அப்படின்னா, பரமபதத்திலே எதுக்காக சீமை குண்டத்திலே இந்த இடத்துல வந்தான்னா, அவன் பரதந்திரனாய் பிறகு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கணும்னு நினைச்சான். வானிளவரசு வைகுந்தன் குண்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் அந்த இளவரசு கோபல குண்டன். பரமபத சீமை குண்டத்துல எம்பெருமான் இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கான்னா, அங்கேயும் இளவரசனாக ராஜாவா இருந்தது. அவனை ஆட்சி புரியக்கூடியவர்கள் யார் இருக்கான்னு கேட்டா, அவன்கிட்ட எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர்கள். அந்த எப்போ என்ன பண்றான், அவனை காக்கக்கூடியவர்கள் இளவரசன் தான் எவ்வளவு அவனுக்கு சம்ரட்சணம் உண்டு, அவனை காக்கக்கூடியவர்கள். ஆதிசேஷனுடைய பரியங்கத்திலையும் அந்த விதத்தை சிறுவனாக இருக்கக்கூடிய அந்த கருட கர்மானுடைய அந்த சிறகின் கீழும் சேனை முதலியாருடைய பிறம்பின் கீழும் அவன் வளர்கிறான். அப்படி வளர்க்கப்படுவனாய் இருக்கிறான், அந்த ராஜ இளவரசனாக வளர்க்கப்படுவனாய் இருக்கிறான் காட்டுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன இருக்கான், அந்த இடத்துல அவன் இளவரசனாக இருந்தாலும் அவன் நாயகனாகத்தான் இருக்கிறான். ஒரு பிரம்ம பதவியை பார்த்தோம்னா உடனே என்ன பண்றாரு, நேரம் ஒரு போர் எடுத்துட்டு வர கையில தண்டத்தை முடிச்சுட்டு வர வேத்திரபாணியாக வருகிறார். அந்த சேனை பார்த்தீங்கன்னு சொல்லுவாரு, சுவாமி இந்த இவரை மாத்தணும், இந்த பிரம்மாவுடைய பதவி முடிஞ்சு போச்சு இவரை மாத்தணும், இந்த வியாசருடைய பதவி முடிஞ்சு போச்சு அவரை மாத்தணும். இந்த மாதிரி நிர்வாக விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சொல்றாரு. என்ன பண்றாரு இருக்கும், சேனை வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மறுப்பு சொல்றது இல்லை, சரி சரி சரின்றது. ஆனா அந்த நிர்வாகத்தை முடிவெடுக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னு எம்பெருமானுக்கு தான் இருக்கு. அவன் நினைக்கிறான், ஐயோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, யாராவது முடிவெடுக்கணும், இதெல்லாம் நம்ம தலையில் போட்டு ரொம்ப டென்ஷன் பாதி அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் என்ன பண்ணாலாம், கண்ணனாக வந்து பிறந்தான் ராமனாக வந்து பிறந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்குது காட்டிக்கிறார்கள். பிதா புத்திரேன பிதர்மா, அவர் எப்படி இருக்கான், எல்லாருக்கும் லோகத்துக்கெல்லாம் பிதாவா இருக்கக்கூடியவர். அவன் என்ன பண்றான், யாராவது ஒருத்தர் தனக்கு பிதான்னு சொல்லி அனுகரித்துக் கொண்டு அவரை கீழே வந்து கீழ்கண்ணாய் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்குது காட்டுகிறார்கள். அதனால எம்பெருமான் என்ன பண்றான்னா, பரமபதத்தை இருக்கக்கூடியதுன்னா ரொம்ப பாடுபட்டு நம்ம இவர்களுக்குலாம் போதும், இவர்கிட்ட வந்து இந்த இடத்துல நாயகனா இருந்து என்னால பண்ண முடியாது, சுதந்திரம் நான் பரதந்திரனா இருக்கணும், எனக்கு பிற நாயகருக்கு இருக்கணும்னு சொல்லி அவதாரம் பண்ணான்னு சொல்லக்கூடியதாக. அப்ப கண்ணபிரானுடைய கோயில் இந்த இடத்துல சொன்னேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா, கண்ணபிரான் எப்படி இருக்கணும், நான் வந்து நந்தகோபனுக்கு ஆட்பட்டவனாய் பரதந்திரனாய் கீழ்கண்ணாய் இருக்கும்னு நினைக்கக்கூடிய காலத்திலே நந்தகோபன் கோயில்னு சொன்னாதான் அவருக்கு மனசுக்கு ஓகையா இருக்குமே தவிர கண்ணபிரான் கோயில் சொன்னா அது ஓகையா இருக்காது காட்டக்கூடியதா இருக்கு. அதோட நாயகனாய் நந்தகோபனுடைய கோயில் காப்பானை 5-10 நிமிஷம் முடிச்சுடுறேன். வாசகத்தை முடிக்க முடியாது, உபன்யாசத்தை முடிச்சுடலாம். கோயில் காப்பானே, திருக்கோயில் காக்கக்கூடிய முதலிகள் இருக்காங்க, அவர்கள்லாம் கூப்பிடக்கூடிய காலத்துல வாசல் காப்பானே கோயில் காப்பானேன்னு கூப்பிடுறாங்க. இது சரியான ஒரு கேள்வி கேட்க. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ராமசாமின்னு பேர் வச்சுக்கோங்க. சார் மிஸ்டர் ராமசாமி இங்க வாரவோ அப்படின்னு ஒரு சபையில கூப்பிடுறோம். இது ஒரு அடுத்த ஒருத்தர் கூப்பிடுற, கலெக்டர் சார் கொஞ்சம் இங்க வாருங்களேன் அப்படி ஒருத்தர் கூப்பிடுறோம். நிஜமா அவருக்கு எது ஏற்புடையா இருக்கு, எது அவருக்கு உகப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோமே, ஆனால் கலெக்டர் சார்னு கூப்பிடுறது தான் அவருக்கு உகப்பா இருக்கும். ராமசாமின்னு கூப்பிடுறதோட கலெக்டர் சார்னு கூப்பிடுறது தான் உகப்பா இருக்கும். அதே போல இவர்கள்லாம் எப்படி பண்றாங்க, கோவில் காப்பான் வாசல் காப்பான் இந்த கைக்கரியத்தை உகந்து செய்யக்கூடியவர்கள், எம்பெருமானுடைய கைக்கரியத்தை உகந்து இருக்கக்கூடியவர்களா இருந்தால் அதனால எப்படி இருக்குன்னா, இவர்கள் அந்த வாசல் காப்பான் கோயில் காப்பான்னு கூப்பிடுறது தான் இவர்களுக்கு ரொம்ப வந்து அவர்களுக்கு அவருடைய ஆனந்தத்தை வர்த்திக்கக்கூடியதாக வளர்க்கக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறாங்க. ராமனுடைய அந்தப்புறத்தில் இருப்பவர்களா கிழவர்களா இருந்தார்கள், சன்னியாசி கிழவர்கள் இருந்தாங்க. சன்னியாசி கிழவர்கள் தான் ராமனுடைய அந்தப்புறத்தை ராமனுக்கு காவல் காத்திருந்தாங்க. அந்த கிழவர்களால் ஏதாவது காவல் காக்க முடியும், ஒண்ணுமே காவல் காக்க முடியாது, வாஸ்தவா அவனால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவு கிழவர்கள். ஆனா என்ன, சின்ன காலத்துல ராமனுடைய பால்ய பருவத்திலிருந்து ராமனுக்கு அரணாக இருந்தவர்கள் அவர்கள் சன்னியாசிகளா கேட்ட சன்னியாசிகள் கிடையாது. அவர்கள் என்ன பண்ணுவார்களா, நடுதினமும் போவார்களாம், ராமன் கைக்கு இருக்கக்கூடியவர்கள் காலத்தால புறப்பட்டு வீட்டுக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரது போவார்கள், தங்களுக்கு திருவாளைக்கு போவார்களாம். குளிச்சுட்டு அந்த வேட்டி அப்படியே வந்து வளைச்சு கொளுத்தி எடுத்து கொடியில போட்டு வந்துருவாங்க. அது வெயில் கூட பண்ணாது, அப்படியே இருந்தா அது காவி ஏறி போடுவோம், அந்த வேட்டியை காவி ஏறி போடுவோம்.
நாடாக வெள்ள வேஷ்டி கட்டிருந்தவர்கள் என்ன ஆகும்னா அந்த அழுக்கு ஏறி உள்ளுக்குள்ளே நடந்தே வளர்த்து அதுவே காஷாய வஸ்திரம் போல ஆயிடும். அந்த காஷாய வஸ்திரத்தை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ரொம்ப கிழவர்கள் என்ன ரிட்டையர்மெண்ட் கொடுத்து பென்ஷன் கொடுத்து ஆதரவு நல்லா சௌக்கியமா இருக்குன்னு சொல்ல வேண்டிய வயசுல என்ன பண்ணா அவர்களாம் வேலைக்கு வந்துருக்காங்க. எதனால ராமனத்தை தங்களால ராமனை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும். அவன் உலகத்துக்கெல்லாம் ஜெகத் ரட்சகனா இருக்கான். அவன் எல்லாமே காக்கக்கூடியவனா இருக்கிறான். காக்கும் இயற்பினனா இருக்கிறான். காக்க முடியாது. ஆனா என்ன நினைக்கிறார்கள், ராமனை நாங்க காக்கிறோம்னு இந்த காவலாளின்னு ராமனுடைய காவலாளின்னு சொல்றது அவர்களுக்கு அபிமதம் உலகை அவர்களுக்கு ஆனந்தம் இருக்கிறது சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறாங்க. ஏகாந்தி ஜபதேஷ்டவ்யோ நைவ கிராம குலாதிபி. ஒருத்தன் பரமேகாந்தி அவங்க இருக்கான். பரமேகாந்தினா எவ்வளவானே உபாயம் எவ்வளவானே உபேயம்னு இருக்கக்கூடியவன். அவனை அழைக்கக்கூடிய காலத்தில் எப்படி போய் அழைக்கணும் அப்படின்னு கேட்டால் அவனை நைவ கிராம குலாதிபி. அவன் கிராமத்தை இட்டும் அவனுடைய என்ன சொல்றது அந்த குலத்தை இட்டு அவன் அழைக்கப்படும். இந்த ஊரை சேர்ந்தவன் இவன், இந்த குலத்தை சேர்ந்தவன் இவன் சொல்றதுல அது பரமேகாந்திக்கு விட்டமே இல்லை. அவன் எப்படி விட்டுக்கணும்னா எவ்வளவானை கொண்டு சொல்லணும்னு நினைக்கிறான். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு பிள்ளை வந்தாங்க 7-8 வயசு பிள்ளை, பிராமண பிள்ளை. அவனுக்கு பூனல் போட்டு சபாஷணம் எழுதுவான். ஆச்சாரிய இடத்துல சங்கசங்கர் லாஞ்சனம் ஆகணும். அந்த பிள்ளை யாரையாவது பெரியவாளை சிரிச்சுன்னா என்ன பண்ணுவான், உனக்கு அபிவாதிய சொல்லணும். அபிவாதிய சொல்றதுன்னா என்ன, அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், எந்த சூத்திரத்தை சேர்ந்தவன், எந்த ரிஷிகள் இதுல இருக்கான் எல்லாம் சொல்லி இந்த சர்மன் நாமம் அவங்க சொல்லுவோம் அப்படின்னு தன்னுடைய சர்மன் நாமத்தை சொல்லி இதை பண்ணுவோம். அதே பிள்ளை என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளைக்கு ஆச்சாரனுடைய சம்பந்தம் ஏற்படுது. பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடும். பஞ்சசம்ஸ்காரத்துல என்ன தாப்போ தாபகா மந்திரஹா நாமகா மந்திரோ யாகஸ்ச பஞ்சமஹா 5 விஷயங்கள் அவங்களுக்கு. அதுல தாசிய நாமம் கிடையாது. தாசிய நாமம் அடுத்த தடவை செய்யக்கூடிய காலத்துல ஆச்சாரியன் செய்யக்கூடிய காலத்துல என்ன பண்ணாங்க, அடியே ராமானுஜதாசன் விழுந்து செய்யணும். அதுதான் அவருக்கு இதுவா இருக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ என்ன காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பரமேகாந்திகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதை கொண்டு அவர்கள் நிர்ணயம் பண்ணலாம், அவர்களை கிராமத்தை கொண்டு குலத்தை கொண்டு நிர்தேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவான சம்பந்தத்தை விட்டு நிர்தேசம் பண்ண வேண்டும். ஏதோ உச்சிதம் சேஷ இது இனிதே ஞானவந்த சோதத்துல ஏதோ உச்சிதம் சேஷ இது இனிதே ஜனை. எது ரொம்ப உச்சிதமானதுன்னா நம்மளோட சேஷங்கள் அடிமைகள்னு நம்ம சொல்லக்கூடியதுதான் சேஷ இது இனிதே ஜனை. ஒரு தலையில் கிராம குலாதிபதேஷம் குலம் தரும் மாசில் குடி பழியன் பதியாக கோயில் வாழும் என்பவர்கள் ஆச்சாரிய என்று சொன்னார். ஒரு தலையில் கிராம குலாதி விபதேசம், கிராமத்தை வச்சோ ஒரு குலத்தை வச்சோ விபதேசம் பண்ண முடியுது. என்ன பண்றான், மாசில் குடி குலம் தரும் மாசில் குடி பழி. ரொம்ப பெருத்த ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. பதியாக யார் சொல்லுவாங்க, பதியாக கோயில் வாழும் என்பர்கள். கோயிலே இருக்கிறதே அவன் கோயிலை பிரமானே பதின்னு நினைச்சு பிரமானே தனக்கு இதுவா நினைச்சுக்கணும் வாழக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள். வன்மையாவதும் கோயிலில் வாழும் பைட்டனவன் என்னும் வன்மை கண்டாமே. இவர் எப்படி பண்ணுவாங்க, கோயிலில் வாழும் பைட்டணும்னு சொல்லணும். கோயிலில் வாழும் பைட்டணும். வேங்கடத்தை பதியாக வாழ்வின் வேங்கடத்தை திருவேங்கமலை தனக்கு கணவனை போல தனக்கு எல்லாம் குற்ற இவனை போல அவனை வகுத்த சுவாமியை போல நினைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறார்கள். காப்பானேன்னு சொன்னா அது தெரியக்கூடியது என்ன அப்படின்னா ஏகாரம் சொல்றது. காப்பானேன்னு ஏகாரம் இருக்கு, அது மிக்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா எப்படிப்பட்ட எவ்வளவு காக்கும் இயல்பின கண்ணம் எருமான் எல்லாரையும் ஜெகத் ரட்சகன் எல்லாரையும் காக்கக்கூடியவர் தான். உபரோதம் சூழ்ந்த மதிக்கும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான். அப்போ எம்பெருமான் அவதரித்தான் எப்படி பண்றாங்க, எல்லாரையும் காக்கக்கூடியவனா இருக்கான். எல்லா உலகத்தையும் இது பண்ணக்கூடியவனா காக்கக்கூடியவனா இருக்கான். அப்படிப்பட்ட கண்ணபெருமான் அவதாரம் பண்ணக்கூடிய காலத்துல திருவாய்ப்பாடிக்கு திரும்பின பக்கமெல்லாம் அவனை குடிக்கணும்னு அசுர கூட்டுகள் முளைக்கிறது. அப்ப என்ன பண்றாங்க, சில பேர் இந்த கோபிகைகள் இந்த நந்தகோபன் போன்றவர்கள் யசோதை போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வயிறு பிடிக்கிறாங்க. கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, எது ஆபத்து ஓய்ப்பானுடைய தந்தையும் தாழ்த்தான் ஒரு திரல் கடியன் காப்பாரவில்லை கடல் பண்ணா உன்னை யாரும் காக்கிறதுக்கு யாரும் இல்லையே. உனக்கு ஆகிறதுக்குன்னு நந்தகோபனும் இருக்கான். ஊர்வேல் கொடுங்கோட கையில ஈட்டி குடிச்சிருக்கான். அவனே எங்கேயோ போனா இன்னும் வரவில்லை. பொய்ப்பானுடைய தந்தையும் அவரதுக்கும் நேரமாய் போச்சு, காலம் தாழ்ந்து போயிடுச்சு. காப்பாரவில்லை கடல் பண்ணா உன்னை நாங்கெல்லாம் நம்ம உன்னை காக்கிறதுக்கு யாருக்குமே நாங்கெல்லாம் வயிறு பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதோட சொன்னாலே எழுப்ப போறாள் நீ வண்ண சொல்றாங்க. நீ எப்படி இருக்க காப்பானே எப்பரமான காப்பது யாருக்குன்னா நாங்க வயிறு பிடிக்கக்கூடிய காலத்திலே நீ அவர்களை காப்பதற்காக வாசல் காப்பாதாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்பட்ட பாக்கியம் கூட கிடைச்சிருக்கு.
அதனால அவன் இயற்கையாருன்னு சொல்லி அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அதனால மிக குளிர்ந்துறாங்க. அந்த கோயில் காப்பாளர்கள் என்ன சொல்றாங்க, அவனை அனுமதிப்பட்டு உள்ள போகணும்னு ஆரம்பிக்கிறார்கள். கோட்டையால் கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பான். அடுத்த இதில் போனோம், அடுத்த கட்டி போனோம். அவனுக்கு கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே. ஏற்கனவே தான் கோயில் காப்பான் வாசல் தான் காலில் தான் போய் விழுந்துட்டானே. திருப்பி எதுக்கு வந்து இவன் தான் போய் இந்த வாசல் காப்பான் காலையும் போய் விழுந்துமான். சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே. அயோத்தியில ராமன் இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இருந்தான் அவன் கேட்டா, அவன் ஜெகநாத பெருமான் சொல்ல நாராயண பெருமான் திருவாரூர பண்ணமா தான் இருந்தான். ஆனால் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள் எப்படி இருந்தானா, ராமனுக்காக எல்லா தேவதைகள் காட்டி போய் விழுந்தவராக இருந்தார்கள். எதுக்காகனா ராமஸ்யாந்த ராமனுக்காக போய் விழுந்தார்கள் சொல்லக்கூடிய என்பது காட்டுகிறார்கள். நம்ம காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த தேவதையின் காலில் போய் விழுந்தார்கள்னா எதுக்காகனா ராமனுக்கு நன்மை ஏற்படணும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். தோரண வாசல் எதுக்கு தேவை? தோரணம் இருக்கு, அந்த வாசலுக்கு தோரணம் இருக்கு, கொடி இருக்கு காட்டுறாங்க. எதுக்காக காட்டணும்? அந்த கோபன் திருமாடி, அந்த திருவாய்ப்பாடி இருக்கக்கூடிய திருமாடிகள் எப்படின்னா எல்லாம் ஒரு மாதிரியே ஒரு வீடுகள் எல்லாம் ஒரே மாதிரி. எது நந்த கோவில் ராத்திரி வேலையில போறான் கண்டத்தை எழுப்பணும்ட்டு அவர் போகக்கூடிய காலத்துல எப்படி எந்த திருமாடி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. அது தெரியறதுதான் ஒரு கொடியை நாட்டி வைத்திருக்கிறார்கள் சொல்லக்கூடிய பரதநாதவன் ராமனை தேடி காட்டுக்கு போறான். சித்திரக்கூடத்துல ராமன் இருக்கான், இந்த இடத்துல இருக்கான்னு சொல்றான். சரி இருக்கான்னு சொல்லிட்டு போறான். போயிட்டே இருக்கான். எங்க போறான்னு தெரியல. எவ்வளவு தூரம் போகுது, ராமனுடைய பர்ணசாலை எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே தான் இருக்கு. பர்ணசாலையில இருந்து அவங்க இடத்துல புகை வருது. புகை வந்த உடனே அவருக்கு தோணும், ராமன் இந்த தான் இருக்கான். ஏன்னா அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணக்கூடிய இடம் வந்து அதனால புகை வரும். மறுக்கலங்கள் அந்த மறுவுரையெல்லாம் வளர்த்தி வச்சுட்டாங்க. ராமன் இங்க தான் இருக்கான் சொல்லக்கூடிய அதுக்கு வந்து பரதக்கம் ஆத்மா என்ன சொல்றது, மனசாந்தி கிடையாது. ராமன் இங்க தான் இருக்கான். அது போல அந்த கோபுரம் எங்க இருக்கா திருமாடியை கண்டுபிடிக்கிறது கொடி இல்லைன்னா கண்டுபிடி கட்டுவா போடுவாங்க. குடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவன் தாழ்த்திரமாய். மணிக்கதவை தாழ்த்திறக்க வேண்டும் சொல்லி இந்த கதவை திறக்க சொல்றார்கள். திறக்க சொன்ன உடனே அவங்க சொன்ன பலவித கேள்விகள். இவருடைய பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கு. இந்த பேர் என்னென்ன பேசியிருப்பார்கள் அப்படின்றத நாளைக்கு பார்க்கணும். இந்த இடத்துல நிறுத்தி உபன்யாசத்தை நிறுத்துறேன். இன்னைக்கு வாசமா இருக்கிற முந்து மதகளின் பாசுரத்தை சேர்த்து இன்றைய அனுபவத்தை தலைக்கட்டும். முந்து மதகளின் அந்த கோபால் மருமகளே அப்பின்னாய் அந்த உத்தவன் குழலி கடைதிரமாய் அனைக்கும் கோழி அடைத்தனான் மதவில் பந்தல்ய பங்காறு குயினங்கள் பூமினகான் வந்தார் விரடிக்கும் மைத்துனன் பேர்பாட சிந்தாமரை கையால் சீரார் வளையுனிப்ப வந்து திறமாய் தேவாய் சுமத்தியை விட்டு சித்தாரிய மனோநந்தன கேட்டவை நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாசுரை இரங்கவாதினே பூயாலும் நித்தியமங்கலம் மங்கள மங்களம் வால்மீகிகராரியாய நித்யமங்கலம் ஸ்ரீமத்சுந்தர ஞானாய அண்ணங்கராய வருவாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் தலை நல்ல இன்பம் தலைப்பே நிற்கும் தலைக்கவே சமஸ்தான சுமஸ்த சமஸ்தானி